Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah amma ba'd. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பையோடு வல்லவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னார்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் நல்லவர்கள் என்னவர்கள் அனைவர்கள் மீதிலும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்கின்ற பிரார்த்தனையோடு அகில இலங்கை ஜமியத் உலமா காத்தான்குடி கிளையின் வருடாந்த பொதுச்சபை கூட்டமும் உலமாக்கள் கலந்துரையாடலும் இப்போது ஜாமியத்துல் ஃபலா கல்லூரி அல் குர்ஆன் மரணத்திலே உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகிறது. இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கும் முன்பாக இந்த ஜாமியத்துல் ஃபலா கல்லூரியின் அல் குர்ஆன் மன்னகுட மாணவர் ஏ அபுஃபர் என்பவரை கராத்துவதற்காக அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வல் தன்ظுர் நஃப்சும் மா قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. ஜஸாக்கல்லாஹு கைரா. இந்நிகழ்வை ஆரம்பித்து வைக்கும் முகமாக அல் குர்ஆன் ஓதிய மாணவர் ஏ அபுஃபர் என்பவருக்கு எமது ஜமியா சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அகில இலங்கை ஜமியத்துல் உலமா காத்தான்குடி கிளையினுடைய வருடாந்த பொதுச்சபை கூட்டமும் உலமாக்கள் கலந்துரையாடலும் ஜாமியத்துல் ஃபலா கல்லூரி அல் குர்ஆன் மண்டபத்தில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எமது ஜமியாவுடைய கௌரவ தலைவர் ஷேக் ஹாரூன் ரஷாதி அவர்கள், அதே போன்று இந்த நிகழ்வுக்கு விசேட சொற்பொழிவாற்றுவதற்காக வேண்டி நாங்கள் அழைத்திருக்கின்ற பன்மூலாசிரியரும் பிரபல இஸ்லாமிய அமைப்பாளரும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய நிறைவேற்று குழு உறுப்பினருமாகிய ஷேக்
SHM இஸ்மாயில் சலஃபி எம்ஏ ரிசல்ட் அவர்கள். அதே போன்று இந்த நிகழ்வு மிக வரையறுக்கப்பட்ட நிகழ்வாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். தலைமையுடைய வரவேற்புரை, அதனைத் தொடர்ந்து செயலாளருடைய செயற்பாட்டறிக்கை, அதனைத் தொடர்ந்து பொருளாளருடைய கணக்கறிக்கை, அதன் பின் விசேட சொற்பொழிவு, இறுதியாக நன்றியுரை என்று நாங்கள் மிக சுருக்கமாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே இங்கே சமூகத்திற்கின்ற அனைத்து கண்ணியமான கௌரவமான உலமாக்களும் இந்த நிகழ்வு முடியும் வரை அமர்ந்து ஒத்துழைப்பு வழங்குமாறு இங்கே தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக தலைமையுரையும் வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக வேண்டி அகில இலங்கை ஜமியத் உலமா காத்தாங்குடி கிளையினுடைய கௌரவ தலைவர் ஷேக் ஹாரூன் ரஷாத் ரிசாத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. يقول الله سبحانه وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لو أنفقت ما في الأرض جميعا ما ألفت بين قلوبهم ولكن الله ألف بينهم. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم يد الله مع الجماعة أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. الله ஒருவனுக்கு எல்லா புகழும் உண்டாக. அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினது அருளால் அவனுடைய உதவியினால் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா காத்தாங்குடி கிளையானது சிறப்பான முறையிலே அழகான முறையிலே ஒன்றுபட்ட ஒரு வேலை திட்டத்தோடு நாம் இந்த பிரதேசத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே எமது ஜம்மியாவினுடைய வருடாந்த பொதுச்சபை கூட்டமாக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்காக கண்ணியமிக்க உலமாக்களாகிய சங்கையான நபிமார்களுடைய வாரிசுகளாகிய நாம் எல்லோரும் இந்த இடத்திலே குறித்த நேரத்திலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்மை ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். முதற்கண் இந்த இடத்திலே எமது ஜம்மியாவினுடைய அழைப்பினை ஏற்று சமூகம் அளித்திருக்கின்ற அனைத்து உலமாக்களையும் பொதுவாக நான் விழித்து எல்லோரையும் கண்ணியத்துடனும் கௌரவத்துடனும் மிக மரியாதையுடனும் உங்கள் எல்லோரையும் வரவேற்றவனாக, மிக குறிப்பாக மிக தொலைதூரத்திலே இருந்து எமது இந்த கிளை ஜம்மியாவினுடைய அழைப்பினை ஏற்று இங்கு அனுபவங்களையும் பல புத்திமதிகளையும் நசியத்துகளையும் வழங்குவதற்காக வேண்டி இன்று வருகை தந்திருக்கின்ற அகில இலங்கை ஜமியத் உலமாவினுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஷேக் SHM இஸ்மாயில் சலஃபி ஹசரத் அவர்களை முதற்கண் இந்த இடத்திலே ஜம்மியா சார்பாக கண்ணியத்தோடு நான் வரவேற்று எமது கிளை ஜம்மியாவினுடைய கௌரவத்துக்குரிய செயலாளர் மற்றும் எமது உப தலைவர்கள், உப செயலாளர் மற்றும் சங்கைக்குரிய மூத்த உலமாக்கள், எமது ஜம்மியாவினுடைய ஆலோசகர்களாக இருக்கின்ற மூத்த உலமாக்கள், எமது ஜம்மியாவினுடைய நிர்வாக சபை உறுப்பினர்கள், எமது ஜம்மியாவுக்காக உடலால்
நேரத்தால் தங்களுடைய இதர விடயங்களை பங்களிப்பாக செலுத்தி இதை வளர்க்க வேண்டும், இதை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று பாடுபடுகின்ற எமது பொதுச்சபை சார்ந்த சங்கைக்குரிய அனைத்து உலமாக்கள், குறிப்பாக இளைஞர்கள், இங்கு வருகை தந்திருக்கின்ற சகல பொதுச்சபை உறுப்பினர்கள் எல்லோரையுமே இந்த இடத்திலே முதற்கண் விழித்தவனாக எமது ஜம்மியத்துல் உலமா சார்பாக உங்களை வரவேற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களினது இந்த ஒன்று கூடலை எமக்கும் இந்த இஸ்லாமிய முஸ்லிம் சமூகத்துக்கும் உலகத்துக்கும் பலனுள்ளதாக, அது ஒரு முன்மாதிரி மிக்கதாக, எடுத்துக்காட்டுள்ளதாக அமைத்து தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அன்புக்குரிய உலமாக்களே, சுமார் 50 வருடங்களுக்கு மேற்பட்ட காலம் தொட்டு எங்களது ஜம்மியத்துல் உலமா ஆரம்ப காலத்திலிருந்து இதனை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதற்காக தங்களது அயராத உழைப்பு, முயற்சி, தியாகங்களை செய்து அல்லாஹ்வினிடத்திலே இறையடி சேர்ந்த எம்முடைய மூத்த பெருந்தலைகள் உலமாக்கள், குறிப்பாக அஷேக் ஐயல்ல முஸ்தபா பஹஜி ஹசரத் அவர்கள், இது போன்ற இன்னும் பலர்கள் இந்த ஜம்மியாவை உருவாக்க வேண்டும் என்பதிலே மிக பெரும் கரிசனை செலுத்தி அவர்கள் தியாகம் செய்து கட்டி எழுப்பினார்கள். தொடரிலே இந்த ஜம்மியா அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய கிளையாக அது மாறி இன்று அதனுடைய வழிகாட்டலிலே சிறப்பாக இது நடைபெற்று வருகிறது. அல்லாஹு தஆலா ஒரு நிறுவனத்தை வளர்ப்பது, ஒரு நிறுவனத்தினுடைய பலன்களை சமூகத்துக்கு பரவலாக்கம் செய்வது என்பதெல்லாம் இணைப்பினூடாகத்தான் வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லோருமே மூத்தவர்கள், நடுத்தர வயதுடையவர்கள், இளைஞர்கள், சிறு வயதுடைய, அதாவது இளம் வயதுடையவர்கள் என்று எல்லோருமே நாம் இச்சபைகள் ஊடாக ஒன்றிணைந்து கை கோர்த்து எம்மிடம் இருக்கின்ற ஆற்றல்களை, திறமைகளை எவ்வாறு நாம் இந்த சமூகத்துக்கு கொண்டு செல்லலாம் என்று உள்ளத்தால் இணைந்து செயல்படுவதுதான் இது ஒரு பெரும் எடுத்துக்காட்டான, அல்லது எல்லோர் மத்தியிலும் இதனுடைய பலன் பரவலாக்கமாக அடைவதற்குரிய காரணமாக இருப்பதை காணலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உலகில் உள்ள எல்லா பொருளாதாரங்களை செலவழித்து மனித உள்ளங்களை இணைக்க நீங்கள் முயற்சித்தாலும் உள்ளங்களை இணைக்க முடியாது. மனித உள்ளங்கள் பொருளால் அல்லது இதர விடயங்களால் இணைக்கப்படுவதில்லை. வலாக்கின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முரண்பட்டிருந்த தங்களுக்கிடையிலே இரத்த ஓட்டங்களை ஏற்படுத்திய, தங்களுக்கு மத்தியிலே குரூதமாக நடந்த மக்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைத்து ஒரு சகோதரர்களாக மாற்றினான். அது அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது என்று இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. அதுபோலவேதான் நாம் எல்லோரும் உள்ளத்தால் இணைந்து எல்லோருடைய ஆலோசனைகளை பெற்று நாங்கள் இந்த ஜம்மியாவை நடத்த வேண்டும் என்பதில் கருத்தாக இருந்து நாம் எல்லோரும் இணைந்து இந்த ஜம்மியாவை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் இது கியாம நாள் வரை இது நடத்தப்பட வேண்டும். இன்னும் ஒவ்வொருவரிடம் இருக்கின்ற ஆற்றல், திறமைகளை இங்கு அவர்கள் முன்வந்து பல்வேறு பொறுப்புகளை சுமந்து எல்லோரும் இந்த சமூகத்திற்காக உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். ஏக காலத்தில் சிலர் மாத்திரம்தான் கொண்டு செல்வது என்பது அல்ல. அல்லாஹு தஆலா எல்லோரிடமும் பல்வேறு திறமைகளை வைத்திருக்கின்றான். எல்லோரும் இணைந்து நாம் செயல்படுவது மிக ஆரோக்கியமுள்ள ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது.
அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது ஜம்மியாவிலே நிறைய இளைஞர்கள் பங்கு பற்றி அவர்களால் ஏழுமான நிறைய ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொண்டும் இருக்கின்றார்கள். இவருடைய மூத்த உலமாக்கள் அவர்களால் முடியாத நேரத்திலும் முடிந்த வகையிலே சபைக்கு வந்தோ அல்லது அவர்கள் வெளியில் இருந்தோ பல நல்ல கருத்துக்களை முன்வைத்து நாங்கள் அந்த கருத்துக்களை உள்வாங்கி இந்த சபையை எப்படி கொண்டு செல்லலாம் என்ற அடிப்படையிலே மசூரா செய்து திட்டமிட்டு செல்கின்றோம். அதுபோன்றுதான் இளைஞர்கள், அதுபோன்று எமது ஊரில் உள்ள வெளியில் உள்ள பலர்களும் இதுக்கு பங்குதாரர்களாக இருந்து அல்ஹம்துலில்லாஹ் இது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இது சிறப்பாக நடக்க வேண்டும். அதுக்கு நாம் எல்லோரும் எங்களால் ஏழுமான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த பொதுச்சபை இந்த நேரத்திலே இதற்காக உழைத்து பாடுபட்டு மன்னரையை சென்றடைந்த அத்தனை உலமாக்களுடைய கபறுகளையும் அல்லாஹ் தஆலா வெளிச்சமாக்க வேண்டும். உன்னதமான பாக்கியங்களை கொடுக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம். அதுபோன்று இச்சபையில் உள்ள நம் எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல நீண்ட ஆயுளையும் விசாலமான ஆரோக்கியத்தையும் அவனுடைய பரக்கத்துகளை நமக்கு தந்து நாங்கள் எல்லோரும் இதற்காக இறுதி வரை பாடுபடுகின்ற பாக்கியத்தை தர வேண்டும். ஒரு உண்மை என்னவென்றால் எமது ஊரினுடைய 2 கண்கள் என்ற பள்ளி வாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம், இரண்டாவது எமது ஜமியத்துல் உலமா. ஜமியத்துல் உலமாவினுடைய அந்த முன்னெடுப்பினால்தான் சம்மேளனத்தினுடைய உருவாக்கம் அமைக்கப்பட்டது. அதனுடைய செயலாளராக ஜம்மியாவின் ஊடாகவே நாங்கள் இன்று வரை அனுப்பி கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒரு காரியத்தை நிலைநிறுத்துவதற்கும் சமூகமயப்படுத்துவதற்கும் ஒரு விடயத்தை வழிகாட்டலாக தைரியத்தோடு நாம் கொண்டு செல்வதற்கு இந்த நிறுவன இந்த ஜம்மியா அமைப்பு இருக்கின்றது. இது மிகவும் இன்றியமையாத ஒரு விடயம். நாங்கள் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய மிக பெரிய வழிகாட்டலை முன்வைத்து எல்லா விடயங்களிலும் இந்த ஊரிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இது கியாம நாள் வரை எந்த தங்குதடையும் இன்றி சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் பிரார்த்திப்போம். அந்த அடிப்படையிலே சுருக்கமான நேரத்திலே நமது நிகழ்வுகளை முடிவுக்கு கொண்டவர்கள் இருப்பதனால் இங்கு வருகை தந்த உங்கள் அனைவர்களையும் மீண்டும் ஒரு தடவை ஜம்மியத்துல் உலமா சார்பாக வரவேற்று அல்லாஹு தஆலா எமது இந்த ஒன்று கூடலை கபூல் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா காத்தாங்குடியினுடைய கௌரவ தலைவர் ஷேக் ஆர் ரஷாதி அவர்களுக்கு ஜம்மியா சார்பாக ஆமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக கடந்த 2023 8/9 தெரிவு செய்யப்பட்ட எமது ஜம்மியா கடந்த 2024 ஆண்டு 9ஆம் மாதம் நாங்கள் ஒரு வருடாந்த பொதுச்சபை கூட்டத்தை நடாத்தியுள்ளோம். அதிலே சமர்ப்பிக்கப்பட்ட எமது ஜம்மியாவுடைய செயற்பாடுகள் அதன்பின் 2024 9ஆம் மாதம் தொடக்கம் இந்த 2026 இந்த பிப்ரவரி மாதம் வரைக்குமான ஜம்மியாவினுடைய செயற்பாடுகள் நடவடிக்கைகள் அது மேற்கொண்ட விடயங்கள் தொடர்பாக ஒரு செயற்பாட்டு அறிக்கையை வழங்குவதற்காக வேண்டி எமது ஜம்மியாவினுடைய ஒரு செயலாளர் ஷேக் எம்ஏஎம் ஜவாய் ஃபலாஹி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா காத்தான்குடி கிளையினுடைய கௌரவ தலைவர் அவர்களே, அதே போன்று ஜம்மியாவினுடைய உப தலைவர்களே, பொருளாளர் அவர்களே, கண்ணியமிக்க உலமாக்களே, இந்த நிகழ்வுக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பிரதம பேச்சாளராக கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய மூத்த ஆலிம்களிலே ஒருவரான இஸ்மாயில் சலவி ஹசரத் அவர்களே, அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய மூத்த உலமாக்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு மிக சுருக்கமாக கடந்த ஜம்மியாவினுடைய செயற்பாடுகளிலே இருந்து இந்த வருடம் எவ்வாறான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது தொடர்பான ஒரு சில விடயங்களை கூறி வைக்கலாம் நினைக்கிறேன். அந்த வகையிலே
ஜம்மியாவினுடைய ஒன்றுகூடல் 2024 ஆண்டு 9ஆம் மாதம் 14ஆம் தேதி அல்மனார் மண்டபத்திலே இடம்பெற்றது. அதிலே மதிப்புக்குரிய வெலிகம அல்பாரி மதரசாவினுடைய அதிபர் அவர்கள் சிறப்புரையாற்றி இருந்தார்கள். அதிலே மிக கண்ணியமான அதிகமான உலமாக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று ஜம்மியாவினாலே பெண்களுடைய விடயங்களை நெறிப்படுத்த வேண்டும் என்கின்ற அமைப்பிலே காத்தான்குடியிலே அதனை சூழ இருக்கின்ற சுமாரான 400க்கும் மேற்பட்ட ஆலிமாக்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கான ஒரு நிகழ்வை ஏற்படுத்த வேண்டும் என்று ஜம்மியா யோசித்ததன் காரணமாக அதற்கான ஒரு நிகழ்வினை காத்தான்குடி மத்திய கல்லூரி மண்டபத்திலே ஏற்பாடு செய்தோம். அதிலே ஜாமியா நலிமியாவினுடைய கௌரவ பணிப்பாளர், அதனுடைய முதல்வர் அஷேக் அகார் சார் அவர்கள் கலந்து கொண்டார்கள். சுமாராக 400க்கும் மேற்பட்ட ஆலிமாக்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை மேற்கொண்டிருந்தோம். குறிப்பாக ஜனாசாக்களுடைய விடயங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று அதற்கான வழிகாட்டல்களை இளைஞர் விவகார குழுவின் ஊடாக நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். இதே சந்தர்ப்பத்திலே சென்ற ரமலானிலே ரியாத்திலே இருக்கின்ற ஜனாசாக்களோடு தொடர்பான அந்த ஜனாசா அமைப்பினுடைய பொறுப்பாக இருக்கின்ற சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு சகோதரர் ஊடாகவும் நாங்கள் இங்கு இருக்கின்ற ஜனாசாக்களோடு தொடர்பான அமைப்புகளை ஒன்று சேர்த்து அதற்கான ஒரு நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தோம். இதே போன்று காத்தான்குடி நகர சபைக்கும் ஜம்மியாவுக்கும் இடையிலே மிக கூடுதலான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக 4 நோக்கங்களை அடிப்படையாக வைத்து அந்த கலந்துரையாடல்கள் தொடராக நடைபெற்று வந்தது. அதிலே ஒன்று மிக பிரதானமாக பெருநாள் தினங்களிலே எவ்வாறு களியாட்ட நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு செயற்பாடுகளை ஒழுங்கமைக்கின்ற அமைப்பிலே நகர சபையோடு தொடரான சந்திப்புகள் இடம்பெற்றிருந்தது. அந்த வகையிலே ஒரு வெற்றியாக கடந்த ஹஜ்ஜி பெருநாளினை தொடர்ந்து நடைபெற்ற அந்த ஒழுங்கமைப்புகளை முழுமையாக ஜம்மியா பாரமெடுத்து சிறுவர் பசார் என்கின்ற அந்த நிகழ்வினை கலை கலாசார அதே போன்று விளையாட்டுகளோடு தொடர்பான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தோம். அதே போன்று ஜம்மியாவினாலே நகர சபைக்கும் ஜம்மியாவுக்கும் இடையிலே இரவு நேர கடைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்கின்ற அமைப்பிலே பல்வேறுபட்ட சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இறுதியிலே ஒரு நிலைக்கு அது வந்தது. இரவு நேரங்களிலே அந்த கடைகளை ஒழுங்குபடுத்தி அதனை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்துக்கு வந்து ஒரு சிலர்களுடைய சில வைத்திய துறையிலே இருக்கின்ற சிலர்களுடைய கருத்தின் காரணமாக அது சற்று தாமதமாகி போனது. அதே போன்று ஜம்மியா இந்த ஊரிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக நகர சபையோடு தொடர்பான கூட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தது. அதிலே நகர சபையினுடைய கௌரவ செயலாளர் அதே போன்று நகர சபையினுடைய முக்கிய பிரதிநிதிகளோடான சந்திப்புகள் தொடராக இடம்பெற்று வந்திருந்தது. அதே போன்றுதான் இளைஞர்களை மையப்படுத்தி இளைஞர் விவகார குழு என்கின்ற ஜம்மியாவினுடைய குழுவினால் மாதாந்த ஒரு மாத கற்கை நெறி என்பதை நாங்கள் தொடராக செய்து வருகிறோம். 5 கட்டங்களாக அது இடம்பெற்றிருக்கிறது. அதனுடைய செயற்பாடுகள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இடம்பெற்று வந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட மதிப்புக்குரிய கலாநிதி எம்எல்ஏ மிஸ்புல்லா சார் அவர்களை கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வினை கடந்த 2024 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஜம்மியாவிலே நாங்கள் நடத்தினோம். அதே போன்று ஜம்மியத் உலமாவினாலே எங்களுடைய ஊருக்கு அண்மையிலே இருக்கின்ற பகுதிகளிலே எவ்வாறு இஸ்லாமிய தாவா பணிகளை மேற்கொள்ளலாம் தொடர்பான பல சந்திப்புகள் இடம்பெற்றது. அதிலே ஒரு அங்கமாக 2024 12ஆம் மாதம் 23ஆம் தேதி
பாலமுனை பகுதியிலே இருக்கின்ற உலமாக்களை ஒன்றிணைத்து பாலமுனை அன்னூர் அல் குர்ஆன் மரணபீடத்திலே ஒரு விரிவான ஒரு கலந்துரையாடலும் சந்திப்பும் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறுபட்ட செயற்பாடுகளை முன்னெடுப்பது தொடர்பாகவும் அங்கு ஆராயப்பட்டது. அதே போன்று குர்ஆன் மதரசாக்கள் அபிவிருத்தி சங்கத்தோடு சில ஒழுங்குமுறைகளிலே சில பாடத்திட்டங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று காத்தாங்குடி சம்மேளனத்தினாலே ஒரு பாடத்திட்டத்தை வரைந்து தருமாறு கேட்கப்பட்டது. அந்த அமைப்பிலே காத்தாங்குடி ஜமியத்துல் உலமாவினாலே ஒரு பாடத்திட்டம் மிகவும் அழகான முறையிலே வடிவமைக்கப்பட்டு அது கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போன்று பெண்களை வழிமூட்ட வேண்டும் என்கின்ற அமைப்பிலே ஜாமியா நலிமியாவினாலே ஒழுங்கு செய்யப்பட்டு நடாத்தப்பட்டு வருகின்ற ஆலிமா கெட் என்கின்ற ஒரு கோர்ஸ் ஒன்று தொடராக நலிமியாவிலே வேறுவழியிலே நடாத்தப்பட்டு வந்தது. அந்த வகையிலே காத்தாங்குடியிலே இருக்கின்ற ஆலிமாக்களுடைய அந்த புரோகிரத்துக்கு வந்த மதிப்புக்குரிய அகாசர் அவர்கள் சொன்னார்கள், இந்த புரோகிரத்தை காத்தாங்குடியிலே நாங்கள் நடத்தலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அவர்களுடைய அனுசரணையோடு காத்தாங்குடி ஜமியத்துல் உலமாவினாலே 2 நாள் முழுமையான ஒரு பயிற்சி வகுப்பாக இது ஒரு டிஓடி புரோகிராமாகவும் 2024 நவம்பர் மாதம் 23, 24 தேதிகளிலே நடாத்தப்பட்டு மிக கூடுதலான ஆலிமாக்கள் அதிலே கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். அடுத்தது மிக முக்கியமாக ஹம்மாந்தோட்டை பகுதியில் இருக்கின்ற மாவட்ட ஜமியத்துல் உலமாவினாலே 2024 ஆண்டு டிசம்பர் மாதத்திலே இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கின் போது மட்டக்களப்பு மாவட்ட ஜமியத்துல் உலமாவினுடைய வேண்டுகோளின் அமைப்பிலே காத்தாங்குடியிலே பல்வேறுபட்ட அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட உலமாக்கள், மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளக்கூடியவர்கள், அதே போன்று அந்த கரையோர பகுதியிலே பாதிக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் என்று கூடுதலான நிதி உதவிகளும் அவர்களுக்கான சில வாழ்வாதார செயற்பாடுகளும் ஜம்மியாவினாலே இடம்பெற்றது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். அதே போன்று ஒரு மாத கால பாடநெறி 3ஆம் கட்டமாகவும் இடம்பெற்றது. அதே போன்று ஜம்மியத்துல் உலமாவினுடைய இளைஞர் விவகார குழுவினால் இவ்வாறு ஒரு மாத கால பயிற்சியினரை 2025 ஆண்டு 2ஆம் மாதமும் 3வது பாட தொகுதியாக இடம்பெற்றது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். அதே போன்று 2025 ஆண்டினுடைய ஆரம்ப பகுதி 2024 ஆண்டு கால பகுதி என்பது பலஸ்தீன் பகுதியிலே காசா பகுதியிலே யுத்தம் இடம்பெற்ற ஒரு காலப்பகுதி. அந்த காலப்பகுதியிலே மக்களுக்கான விழிப்புணர்வுகள், அவர்களுக்கான பிரார்த்தனைகளுடைய நிகழ்வுகள், குனூத்து நாசிலா போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை ஜம்மியா முன்னெடுத்து வந்தது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதே போன்று ஜம்மியாவிலே உலமாக்களுடைய ஹுதுபாக்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்கின்ற அமைப்பிலே பல்வேறுபட்ட செயற்பாட்டு திட்டங்களை ஜம்மியா ஏற்பாடு செய்திருந்தது. அதிலே ஒரு அங்கமாக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய கௌரவ தலைவர் மதிப்புக்குரிய MIM ரிஷி முக்தி அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழுவினர்கள் காத்தாங்குடிக்கு விஜயம் செய்து காத்தாங்குடியிலேயே பல இடங்களிலே ஹுதுபா பிரசங்கங்களை அவர்கள் நிகழ்த்தினார்கள். அதே போன்று காத்தாங்குடியிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட உயர்தர பாடசாலைகளிலே தொடரான வகுப்புகளை, அவர்களுக்கு தேவையான அறிவுரை வகுப்புகளையும் நாங்கள் நடாத்தக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக காத்தாங்குடி மத்திய கல்லூரி உட்பட மிக முக்கியமான பாடசாலைகளிலே இவ்வாறான மாணவர்களுக்கான வழிகாட்டல் நிகழ்வுகள் இடம்பெற்றது. அதிலும் சில பாடசாலைகள் ஆசிரியர்களுக்கான சில வழிகாட்டல் நிகழ்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக காத்தாங்குடி மத்திய கல்லூரியிலும் அதற்கான ஆசிரியர்களுக்கான வழிகாட்டல் நிகழ்வு இடம்பெற்றது. அதே போன்று காத்தாங்குடியிலே இருக்கின்ற முஅத்தின்மார்களை பாங்கினுடைய விடயங்களை ஒழுங்கமைக்க வேண்டும் என்கின்ற அமைப்பிலே ஒரு விரிவான ஒரு செயலமர்வு இடம்பெற்றது. நான் அந்த செயலமர்வினை எங்களுடைய மர்ஹூம் ஆதல் நபி ஹசரத் அவர்களுடைய நிதி பங்களிப்போடு மிகவும் அழகான முறையிலே இடம்பெற்றது. இன்று அவர்கள் மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தினுடைய அந்த வாசலை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைபூர்ணமாக திறந்து கொடுத்து நல்ல வாழ்க்கையிலே அவர்கள் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அவர்களுடைய தலைமையிலே இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. அதிகமான முஅத்தின்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்று
அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினாலே நேர சூசி அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த அந்த நேர சூசியை ஒழுங்குபடுத்துகின்ற விடயம் சம்பந்தமாகவும் அங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டு எல்லா பள்ளி வாயில்களுக்கும் நேர சூசிகள் அடித்து ஜம்மியாவினாலே வழங்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கலாம். எல்லா பள்ளி வாயில்களிலும் அந்த நேர சூசியினுடைய அந்த அட்டவணைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனுடைய சில சவால்கள் இருந்தது. அவைகளும் கலந்துரையாடல்கள் மூலமாக பள்ளி நிர்வாகிகள் முஅத்தின்கள் என்று கலந்துரையாடப்பட்டு சீர் செய்யப்பட்டது. அதே போன்று சிறுவர் பசார் என்கின்ற அமைப்பிலே ஹஜ்ஜி பெருநாளுடைய சிறுவர் பசார் நிகழ்வு மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. அந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து தந்த இஸ்லாமிய பல்வேறுபட்ட எங்களுடைய பகுதியில் இருக்கின்ற கலை கழகங்கள், அதே போன்று விளையாட்டு கழகங்களை அழைத்து அவர்களுக்கான ஒரு கௌரவிப்பு நிகழ்வும் ஜம்மியாவிலான இடம்பெற்றது. அதே போன்று ஜம்மியாவினுடைய இளம் உலமாக்களுக்கான தொழில் வழிகாட்டல் கருத்தரங்குகள் பல்வேறுபட்ட கட்டங்களிலே படிப்படியாக நடந்து வந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று ஜம்மியாவினுடைய அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய இளைஞர் விவகார குழுவினால் காத்தான்குடியிலே இருக்கின்ற இளைஞர்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்கின்ற அமைப்பிலே அவர்களுக்கான ஒரு டிஓடி புரோகிராம் ஒன்றை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த அமைப்பிலே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதனோடு சேர்ந்ததாக இளைஞர் மகாநாடுகள் என்ற அமைப்பிலே பல்வேறுபட்ட பகுதிகளிலும் நடத்தப்பட்டது. பாலமுனை, காங்கினோடை, புதிய காத்தாங்குடி பகுதிகள் என்று பல இடங்களிலே இவ்வாறான இளைஞர் விவகார குழுவினுடைய அனுசரணையோடு அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய அனுசரணையோடும் இவ்வாறான இளைஞர்களுக்கான அந்த கருத்தரங்குகளும் இடம்பெற்றது. அதே போன்று இளைஞர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த டிஓடி புரோகிராமும் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய வலவாதங்கள் ஊடாக நடைபெற்றது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதே போன்று ஜம்மியாவினுடைய இளைஞர் விவகார குழுவினால் பாலமுனை நடுவட பள்ளிவாயிலும் இவ்வாறான இளைஞர் மகாநாடுகள் இடம்பெற்றது. அதே போன்று எமது பகுதியிலே இடம்பெற்ற இருக்கின்ற பள்ளி வாயிலுடைய நிர்வாகிகளோடு பலதரப்பட்ட சந்திப்புகள் இடம்பெற்றது. குறிப்பாக எங்களுடைய சமூகத்தினுடைய சமகால பிரச்சனைகள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டு எடுக்க வேண்டிய செயற்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. அதே போன்று புதிய காத்தாங்குடி நூரானியா ஜும்மா பள்ளி வாயிலிலே ரபியுல் அவ்வல் மாதத்தை முன்னிட்டு ஒரு கருத்தரங்கு இடம்பெற்றது. அதே போன்று ஜாமிஉல் ஆகிரின் ஜும்மா பள்ளி வாயிலிலும் ரபியுல் அவ்வல் மாதத்தை முன்னிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றோடு சீராவோடு தொடர்பான நிகழ்வுகள் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதே போன்று கிரான தொழுகைகள் தொடர்பான ஒழுங்கமைப்புகள் இடம்பெற்றது. காத்தாங்குடியில் இருக்கின்ற எல்லா ஜும்மா பள்ளி வாயிலிலும் இது நடத்தப்பட வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட்டு மிகவும் சிறப்பாக அந்த சந்திர கிரகண தொழுகைகள் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதே போன்று இளைஞர்களுக்கான 4ஆம் கட்ட தலைமைத்துவ வகுப்புகள் இடம்பெற்றது. அதே போன்று சமகாலத்திலே தற்கொலை முயற்சிகள் காத்தாங்குடியிலே அதிகமாக இடம்பெறுகிறது என்கின்ற ஒரு செய்தி ஜம்மியாவுக்கு கிடைத்ததன் காரணமாக காத்தாங்குடி தல வைத்தியசாலையிலே இது தொடர்பான ஒரு விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்று இது தொடர்பான சில ஹுதுபாக்களை நிகழ்த்துவது தொடர்பான சில முடிவுகளும் எட்டப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதே போன்று எங்களுடைய மர்ஹூம் மதிப்புக்குரிய ஆலோசகர்களிலே ஒருவரான அஷேக் எம்ஐ ஆதல் நபி ஹசரத் அவர்களுடைய மறைவையொட்டிய ஒரு நிறைவு கூறல் ஒரு 11 ஜம்மியாவிலே இடம்பெற்றது. அதே போன்று 5ஆம் கட்டமாக இளைஞர்களுடைய அந்த லீடர்ஷிப் புரோகிராம் இடம்பெற்றது. அதே போன்று எங்களுடைய மீடியா போரம் என்கின்ற காத்தாங்குடியிலே இருக்கின்ற ஊடகவியலாளர்களினாலே உன்னிச்சை பகுதியிலே இருக்கின்ற 200 மீல் கிராமத்தினுடைய நிலைமைகள் தொடர்பாக ஜம்மியாவுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு ஹுதுபாக்கள் என்று ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது என்கின்ற ஒரு விடயம் கலந்துரையாடப்பட்டு அது தொடராக சம்மேளனத்தினாலும் கலந்துரையாடப்பட்டு ஜம்மியா 2025 11ஆம் மாதத்திலே இருந்து அதனுடைய ஹுதுபாக்களை ஜம்மியா முன்னின்று நடத்துவது என்கின்ற அந்த தீர்மானத்தின் அமைப்பிலே ஜம்மியாவினாலே அந்த பகுதிகளுக்கு சம்மேளனம்
ஜம்மியா, அதே போன்று இந்த கருத்துக்களை முன்வைத்த ஊடகவியலாளர், மீடியா போரம் உட்பட அனைவர்களும் கலந்து கொண்டு அங்கு ஹுதுபாக்கள் ஆரம்பிக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை ஓரளவு மாற்றி அமைக்கின்ற, குடியமர்த்துகின்ற செயற்பாடுகளும் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதே போன்று ஜம்மியத்துல் உலமாவினாலே காத்தான்குடிக்கு புதிதாக பொறுப்பதிகாரியாக வந்த போலீஸ் அதிகாரி அவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டது. அதிலும் அவர்கள் குறிப்பாக ஜம்மியாவோடு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் கலந்து கொண்டு தொடர்பு ஊரினுடைய சில செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. அதிலும் அவர்கள் மிகவும் நல்ல சில கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அவருடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு அவர் செயற்பட போகின்றார் என்கின்ற விடயங்களும் ஜம்மியாவிலே மிக தெளிவாக கலந்துரையாடப்பட்டது. அதே போன்று ஜம்மியாவினாலே சமூக சேவை குழுவினாலே காத்தாங்குடி தல வைத்தியசாலை உட்பட மட்டக்களப்பு வைத்தியசாலையிலே இரத்தம் தேவைப்பாடு மிக கூடுதலாக இருக்கிறது. அந்த காலப்பகுதி குறிப்பாக 11ஆம் மாதம் 12ஆம் மாத பகுதிகளிலே இரத்த கொடையாளர்களுடைய வீதமும் குறைவாக இருக்கிறது. எனவே அவசரமாக ஜம்மியாவின் ஊடாக ஒரு இரத்த தான முகாம் ஒன்றை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார்கள். அந்த அமைப்பிலே இரத்த தான முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. மிகவும் அதிகமான சகோதரர்கள் உலமாக்கள் என்று கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதே போன்று அனர்த்தத்தின் போது கடந்த 2025 11ஆம் மாதம் நடைபெற்ற அனர்த்தத்தின் போது ஊர்வாரியாக காத்தாங்குடி பள்ளிவாயல் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனம், நகர சபை, ஜம்மியா என்று எல்லோரும் இணைந்ததாக நிவாரண பொதிகள் தயாரிக்கப்பட்டு பல்வேறுபட்ட இடங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. அதிலே குறிப்பாக காத்தாங்குடியிலே இருக்கக்கூடிய உலமாக்களினால் அக்குருணை, கெலிஓயா, கலுகம்போ போன்ற பகுதிகளிலே சிரமதான பணிகளுக்காக வேண்டியும் உலமாக்களுடைய குழுக்கள் அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதே போன்று இதற்கு பின்னால் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினாலே கொழும்பு பகுதிகளிலும் சில ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அங்கும் கல விஜயங்களை மேற்கொண்டு அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய சில தேவைகளை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்ற அமைப்பிலே கொழும்புக்கும் பல்வேறுபட்ட ஒரு குழு அனுப்பி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதே போன்று காதியாரோடு ஒரு சந்திப்பு இடம்பெற்று அந்த சந்திப்பிலே எவ்வாறு காத்தாங்குடியினுடைய காது நீதிமன்றங்கள் இடம்பெற வேண்டும், ஜம்மியாவினாலே எவ்வாறான பங்களிப்புகள் செய்ய வேண்டும் என்கின்ற விடயங்களும் கலந்துரையாடப்பட்டது. இவ்வாறு பல விடயங்கள் ஜம்மியாவினாலே தொடராக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு பங்களிப்பு செய்த, இதற்கு தங்களுடைய அறிவாலும் தங்களுடைய ஆற்றல்களாலும் பணத்தாலும் உதவி செய்த அனைவர்களுக்கும் நன்றி கூறி தொடர்ந்து ஜம்மியா மிகவும் ஒரு குறுகிய காலம்தான் இருக்கிறது, 3 வருடத்தினுடைய நிவர்த்தியை அடைந்து கொள்வதற்காக வேண்டி. எனவே இருக்கக்கூடிய காலத்திலும் ஜம்மியாவினுடைய உறுப்பினர்கள் அனைவர்களும் ஒத்துழைப்பாக இருந்து இந்த ஜம்மியா தொடரான பங்களிப்புகளை இந்த மக்களுக்கு செய்வதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும் என்று கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில இந்திய ஜம்மியத்துல் உலமா காத்தாங்குடி கிளையில் கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த வருடாந்த பொதுச்சபை கூட்டத்தின் பின்னர் ஜம்மியாவினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக தற்போது எனது அகில இந்திய ஜம்மியத்துல் உலமாவினுடைய கௌரவ செயலாளர் அஷேக் இமாம் ஜவாய் ஃபராய் ஹசரத் அவர்கள் மிக அழகாக முன்வைத்தார்கள். அவர்களுக்கு எமது ஜம்மியா சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக எமது ஜம்மியாவினுடைய 2024 8 முதல் 2025 7/31 வரையான 12 மாதங்களுக்கான வருடாந்த செலவு கணக்கறிக்கை இப்போது உங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த வருடாந்த கணக்கறிக்கையை வழங்குவதற்காக வேண்டி எமது ஜம்மியாவுடைய கௌரவ பொருளாளர் ஷேக் ஏஜிஎம் ஜலீல் மதனி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஜம்மியத்துல் உலமா காத்தாங்குடி வருடாந்த வரவு செலவு கணக்கறிக்கை 2024/8/1 முதல் 2025/7/31 வரையான 12 மாதங்களுக்கான கணக்கறிக்கை. 22/8/2024 போன வருஷ நிர்வாக சபை கூட்டத்தில் அங்கே மன்னார்ல நடைபெற்றத்தில்
அந்தைய வங்கி இருப்பு 8,37,468 ரூபா. 2024 8/1 முதல் 31/7/2025 வரை அமானா வங்கி லாபம் 12 மாதங்கள் 23,775 ரூபாய். வழக்கமாக ஜமியாவுக்கு கிடைக்கின்ற வருமானங்களில் ஜாமியுல்லாஹில் ஜும்மா பள்ளிவாயில் 5,000 படி 60,000, முஹைதீன் மெத்தை பள்ளிவாயில் 3,000 படி 36,000, மீரா ஜும்மா பள்ளிவாயில் 2,000 படி 24,000, நூரானியா ஜும்மா பள்ளிவாயில் 1000 பிரகாரம் 12,000, புதிய காத்தாக்குடி முஹைதீன் பெரிய ஜும்மா பள்ளிவாயில் 500 ரூபாய் படி 6,000 ரூபாய். பள்ளிவாயில் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம் மாதாந்தம் 2,000 படி 24,000 ரூபாய். அல்ஹாஜ் ஐஎல்எம் அக்பர் ஹாஜியார் அவர்கள் நசீலா ஃபவுண்டேஷன் அவர்களுடைய வரவு 2,500 ரூபாய் படி 25,000, பிறகு ஒரு 5,000 கொண்டு அவர் தந்த எல்லாம் சேர்த்து 30,000. அல்ஹாஜ் எஸ்எல்எம் ஆரிஃப் ஹாஜியார் டிப்டாப் அவர்கள் 2,000 ரூபாய் படி 24,000 ரூபாய். எஸ்எஸ்எம் சுல்கார் நிறுவனம் இளைஞர் விவகார கருத்தரங்குக்காக மாதாந்தம் 5,000 படி 60,000 ரூபாய். ஜமியத்துல் உலமாவுக்கு சொந்தமான 2 கடை அறைகள். முதலாவது கடை அறை 93,500 ரூபாய், 5 மாதங்கள் 7,500 ரூபாய் படியும், 7 மாதங்கள் 8,000 ரூபாய் படியும். அப்போ 93,500 93,500 படி 2 கடைகள். ரமலான் ஜக்காத் மற்றும் நன்கொடைகள் வரவு தரகு தொகை 18,000 உட்பட 1,85,000 ரூபாய். 2023-24 பொதுச்சபை கூட்டத்தில் உறுப்பினர்களின் சந்தா வரவு 18,000 ரூபாய். அதில் சந்தா வரவு கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிடப்படாதனாலே நிறைய பேர் கொண்டு வரல என்று சொல்லப்படும். நஜீம் ஹாஜியார் ஊடாக இளைஞர் விவகார கருத்தரங்குக்காக 25,000 ரூபாய். அம்பாக்கோட்டை ஜமியத்துல் உலமாவில் 2024 ஆண்டு வெள்ள நிவாரண நிதியாக 14,40,850 ரூபாய். 2025 ஹஜ்ஜி பெருநாள் நிகழ்வுக்காக தனவந்தர்களின் நிதி பங்களிப்பு 1,00,000 ரூபாய். ஹஜ்ஜி பெருநாள் நிகழ்வுக்காக தனவந்தர்களின் பரிசில்கள் 165 பரிசில்கள். அதற்கு விலை மதிப்பு போடவில்லை. முன்னைய வங்கி இருப்பு தவிர்த்த மொத்த வரவும் 22,54,725. முன்னைய வங்கி இருப்பு 1,00,000 சேர்த்தா 30,92,193 ரூபாய். இது இப்படி இருக்க செலவுகள் 12 மாதங்களுக்கானவை 1/8/2024 முதல் 31/7/2025 வரை. அதுக்கு பின்னால் இந்த 6 மாதம் போயிருக்குது. அதுக்குரிய கணக்கறிக்கைகள் அடுத்த ஒரு உடலில் தான் கடைசியாக சமர்ப்பிக்கலாம். அதில் 19/8/2024 பொதுச்சபை கூட்டம் நடத்திய வகையில் ஏற்பட்ட செலவினங்கள் அல் மனாமில் நடந்த பொதுக்கூட்டம், மண்டப வாடகை, வளவாளர், சிற்றுண்டி எல்லாம் சேர்த்து 55,000 ரூபாய். நிர்வாக உத்தியோகத்துக்குரிய மாதாந்த கொடுப்பனவும் இதுக்குள்ள போட்டு காட்டதன் பிரகாரம் 1,60,487 ரூபாய். காரியாலய உதவியாளர் அவர்களுக்கான கொடுப்பனவும் மாதம் 10,000 படி 1,05,000 ரூபாய். அது 5 மாதம் 7,000 ரூபாய் படி. ரமதான் சந்தாக்களை சேகரித்த அல்ஹாபில் எம் ஆதம் நெப்பை அவர்களுக்கான கொடுப்பனவு 18,000. வங்கி தரகு ஒரு 1,500 ரூபாய். மின்சார கட்டணம் 28,560, நீர் கட்டணம் 6,650, தொலைபேசி கட்டணம் 30,485, காகிதாதி 18,500, தபால் 2,668. நிர்வாக கூட்டங்கள் மற்றும் தவா பத்துவா ஏனைய குழு கூட்டங்கள், பல்வேறு நிறுவனங்கள் அமைப்புகளுடனான சந்திப்புகளுக்கான தேநீர் அமைப்புகளுடான கூட்டங்களுக்கான தேநீர் செலவு, அதில் உபகாரிகள் வழங்கிய உணவுப் பொருட்கள் தவிர்த்து
சிலர் கூட்டங்களுக்கான சில பொருட்களை பொருட்படுத்தி கொண்டு அதை தந்த ஒரு காசாக வந்தது மட்டும்தான் இங்கே கணக்கறிக்கைக்கு வருது. அந்த வகையில் அதில் ஒரு 93,747 ரூபா செலவு. இளைஞர் வழிகாட்டல் தொடர் பாடநெறிக்கான மொத்த செலவு 75,310 ரூபாய். மதரசா பட்டதாரி மௌலவியாக்களுக்கான கருத்தரங்கு செலவு 1,10,540. முஅத்தின்களுக்கான வழிகாட்டல் கருத்தளவு செலவு ஸ்பான்சர் தந்த தொகைக்கு மேலதிகமாக 7,850. ஹஜ் பெருநாள் வழிகாட்டல் நிகழ்ச்சிகள் அதற்கான கூட்டங்கள் அந்த வகையில் செலவு செய்தது 1,01,073 ரூபா. தர்வா குழு நடத்திய அந்த டாப் ப்ரோக்ராம் என்று போட்டு காட்டப்பட்ட நிகழ்ச்சிக்கான செலவினம் 16,650. ஜமியாவின் பல்வேறு குழு கிளை உறுப்பினர்களின் வரவேற்பு விருந்து இதுக்கான செலவுகள் 47,665 ரூபாய். ஏசிஜே தலைமையக கூட்டங்களுக்கான பயண செலவு 23,250 ரூபாய். ஜமியாவின் பல்வேறுபட்ட பராமரிப்பு செலவினங்கள், உபகரண கொள்வனவு, மின் கணினியல் திருத்த செலவுகள் எல்லாம் 26,450 ரூபாய். ரமதானில் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்திய வகையிலே மேலதிக செலவு பயான்களின் வீடியோக்கள் செலவினங்களோடு சேர்த்து 8,445 ரூபாய். நோய்வாய்ப்பட்ட உலமாக்களை நலன் விசாரிக்க சென்ற வகையில் வந்த செலவு 16,300 ரூபாய். 2024 வெள்ள நிவாரண பங்கீடு அம்பாத்தோட்டை ஜமியத்துல் உலமாவின் நிதி உதவியிலிருந்து கிடைக்கப்பட்டதில் 13,69,000 ரூபாய் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. ஆதன வரி 2 கடைக்கும் ஜமியா கட்டடத்துக்கு சேர்த்து 4,080. இதர சில்லறை செலவுகள் ஒரு 1000. அவ்வளவு செலவாயிருக்கு. சுருக்க அறிக்கையை பார்த்தோம்னா வருடத்துக்கான மொத்த வரவு வங்கி இருப்பு தவிர்த்து 22,54,725. வருடத்துக்கான மொத்த செலவு வங்கி இருப்பு தவிர்த்து 23,27,652 ரூபாய். மேலதிகமாக ஏற்பட்ட செலவு 72,927 ரூபாய். 22/8/2024 வங்கி அறிக்கைப்படி வங்கி இருப்பு ஃபர்ஸ்ட்டுக்கு அது காட்டப்பட்டிருக்கு. செலரிக்காக அதை கொண்டு வந்த 8,37,468. 2025 ஆகஸ்ட் 1க்கு பின்னரான வரவு, ஆகஸ்ட் 1ஓட இந்த ஒரு வருஷம் முடிஞ்சிட்டேன். அதுக்கு பின்னால உள்ள இப்போ இந்த 6 மாத காலத்துக்குரிய வரவுகளில் செலவுகள் போக மிருதி 1,70,532 ரூபாய். பொருளாதார வசம் எதுவும் இல்லை. 1/2/2026 தற்போதைய மொத்த இருப்பு 10,08,000 ரூபாய். ஜமியாவின் மாதாந்த நிலையான வருமானம் 39,000. ஜமியாவின் மாதாந்த எதிர்பார்க்கப்படும் வழக்கமான செலவினம் உறுப்பினர் சந்தாவை தவிர்த்து 74,000 ரூபாய். போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் உறுப்பினர்களுடைய சந்தா எடுக்கப்படலை. முதல் வருஷம் எடுக்கப்படலை. போன வருஷம் ஒரு சிலர் தான் அதை தந்ததுனால வரும் 18,000 தான் வந்து சேர்ந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ மாதாந்தம் துண்டு விழும் தொகை 25,000 ரூபா ஒவ்வொரு மாதமும். சந்தா சரியாக வரும்னு சொன்னால் துண்டு விழும் தொகையை இல்லாமல் ஆக்கலாம். இதுதான் கணக்கறிக்கையினுடைய சுருக்கம். வருடாந்த கணக்கறிக்கையை வழங்கி சென்ற அகிலங்கி ஜமியத்துடைய கௌரவ பொருளாளர் ஷேக் ஏஜி அப்துல் மதனி அசத் அவர்களுக்கு மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக விசேட சொற்பொழிவு இடம்பெற இருக்கிறது. அதற்கு முன்னர் ஒரு ஹசீதா ஒன்றை ஏற்பதற்காக வேண்டி அகிலங்கி ஜமியத்துல் உலமா காத்தாங்குடி கிளையுடைய கௌரவ ஆலோசகர்கள் ஒருவரான ஷேக் எம்எம்எம் முஹிதீன் வலாய் ஹஸரத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் யா அல்லாஹ் சல்லி சல்லிமன் ஹுவா காத்திமுல் அன்பியாஇ சாஹிபுல் லிவா. அல்லாஹ் யா அல்லாஹ் சல்லி சல்லிமன் ஹுவா خاتمُ للأنبياء صاحب اللواء ليلة العيدين
طه سيد المرسلين ليلة العيدين طه سيد المرسلين قسموا سبيليا في ربيع الأول اللهم يا هو صلي من هو خاتم للأنبياء صاحب اللواء صار كالنور طه قبل خلق آدم صار خلق النور طه قبل خلق آدم كان حقا هاديا رحمة للعالمين اللهم يا هو صلي من هو خاتم للأنبياء صاحب اللواء خرت الأصنام من جالس المشركين خرت الأصنام من جالس المشركين خامدات الأصنام ذاك اليوم مطلعه اللهم يا هو صلي من هو خاتم للأنبياء صاحب اللواء رحمة للعالمين رأفة المجاهدين رحمة للعالمين رأفة للمجاهدين نعمة للصادقين شفاعة للمؤمنين اللهم يا هو صلي من هو خاتم للأنبياء صاحب اللواء ربنا واغفر لنا كل الخطا والآنا ربنا واغفر لنا كل الخطا والآنا في حرمات شئنا من نبينا الميلاد نبي الله يا هو صلي من هو خاتم للأنبياء صاحب اللواء ربنا وارزقنا رزقا حلالا طيبا ربنا وارزقنا رزقا حلالا طيبا برحمة نبينا سيد المرسلين اللهم يا هو صلي من هو خاتم للأنبياء صاحب اللواء اللهم يا هو صلي من هو خاتم للأنبياء صاحب اللواء السلام عليكم ورحمة الله. அகிலங்கி ஜமியத்துல் உலமாவுடைய கௌரவ ஆலோசகர் ஒருவரான எம்எம்எம் முஹிதீன் வலாய் ஹஸரத் அவர்கள் அழகான ஒரு மசீதாவை உங்களுக்கு முன்வைத்தார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக நன்றி உரைக்கு முன்னர் விசேட சொற்பொழிவு போது இடம்பெற இருக்கிறது. இந்த சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக வேண்டி அகிலங்கி ஜமியத்துல் உலமாவினுடைய கௌரவ நிறைவேற்று குழு உறுப்பினரும் பன்மூல் ஆசிரியர் பிரபல இஸ்லாமிய அழைப்பாளர் ஷேக் SHM இஸ்மாயில் ஷலபி எம்ஏ ஹசரத் அவர்களை அந்த சொற்பொழிவை ஆற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் இந்த நிகழ்வின் கௌரவ தலைவர் AM ஹாரூன் ரஷாதி ஹஸரத் அவர்களே, இங்கு இருக்கக்கூடிய மூத்த உலமாக்களே, அன்புக்குரிய
கண்ணியத்துக்குரிய ஆலிம்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில இலங்கை ஜமியத் உலமாவின் காத்தான்குடி கிளை நடத்துகின்ற இந்த சிறப்பான நிகழ்வில் உங்களோடு கலந்து கொள்ள கிடைத்ததையிட்டு மகிழ்வடைகிறேன். காத்தான்குடி என்பது இலங்கையின் முக்கியமான ஒரு ஊர், நிறைந்த ஆலிம்களை கொண்ட ஒரு இடம், ஏராளமான அரபு மதரசாக்களை கொண்ட ஒரு இடம், அகில இலங்கை ரீதியாக அநேக ஆபில்களை உருவாக்கிய ஒரு இடத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அகில இலங்கை ஜமியத் உலமாவினுடைய கிளைகளில் பலமான ஒரு கிளை, செல்வாக்குள்ள ஒரு கிளை, அதே போன்று பள்ளிவாயல் நிர்வாகங்களுடைய அந்த கட்டமைப்பில் மிக வலுவான ஒரு சம்மேளனத்தை கொண்ட ஒரு ஊர். இவ்வாறான பல சிறப்புகள் உள்ள இடத்தில் உங்களுக்கு மத்தியிலே எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டுகிற விடயமாக சில செய்திகளை பேசலாம் நினைக்கிறேன். ஏனென்றால் கடந்த கால அகில இலங்கை ஜமியத் உலமாவினுடைய காத்தான்குடி கிளையினால் செய்யப்பட்ட வேலை திட்டங்கள் இங்கு முன்வைக்கப்பட்டது. இளைஞர்கள், பெண்கள், வர்த்தகர்கள் என்று பலரும் அதிலே கவனம் செலுத்தப்பட்டு அவர்களுக்கான வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டு உலமாக்கள் தங்களுடைய பொறுப்பை குறித்து செயல்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் உலமாக்கள் நிறைந்த இந்த சபையில் எங்களுடைய ஒரு நினைவூட்டலாக அமையும் விதத்தில் உங்களோடு சில தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் எங்களுக்கு சிறப்பான ஒரு இடத்தை தந்திருக்கிறது. அல் உலமா வரசத்துல் அன்பியா, நபிமார்களின் வாரிசுகள் என்கிற ஒரு அந்தஸ்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த மார்க்கத்தில் தந்திருக்கிறார். நாம் 7 வருடங்களோ 8 வருடங்களோ கற்றதின் மூலமாக அதை அடைந்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் வெறுமனே நாம் கற்ற அந்த காலம் மட்டும் இஸ்லாமிய அடிப்படையில் எங்களுக்கு முழுமையாக அந்த இடத்தை தந்துவிடாது என்கிற விஷயத்திலும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுகிறவர்கள் உலமாக்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. நாம் 7 வருடம் கற்று இரையச்சம் இல்லாத ஒரு வாழ்வு எங்களிடத்தில் இருந்து விட்டால் நாம் அந்த உலமாக்கள் நபிமாருடைய வாரிசு என்கிற அந்த உயரிய அந்தஸ்தை பெற்றவர்களாக எங்களை அல்லாஹ்வின் முன்னிலையில் நிர்ணயித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும். இது குறித்து நாம் எங்களுடைய தனிப்பட்ட நலனுக்காகவும் சமூகத்தின் நலனுக்காகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான 4 பணிகளை குர்ஆனில் சொல்கிறார். வல்லதி பஅஸ பில் உம்மீன ரசூலன் மின்ஹும், அவன்தான் எழுத வாசிக்க தெரியாத சமுதாயத்தில் ஒரு தூதரை அவர்களிருந்து அனுப்பினான். அவர் என்ன செய்தார்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லபி ضلالின் முபீன். அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை ஓதி காட்டி வ யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தினார். வ யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா, அந்த மக்களுக்கு குர்ஆனையும் ஹிக்மா ஞானத்தையும் அல்லது சுன்னாவையும் கற்றுக் கொடுத்தார். அந்த மக்கள் மிக தெளிவான வழிகேட்டில் இருந்த போதும் இந்த பணியை அந்த நபி செய்தார். நாம் உலமாக்களுடைய வாரிசு என்கிற வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அடிப்படையான 4 கடமைகளையும் செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. நாம் பள்ளிகளில் கத்தீபாக நியமிக்கப்பட்டிருந்தாலும், பள்ளிகளுடைய இமாம்களாக இருந்தாலும், அதே மாதிரி மதரசாக்களுடைய உஸ்தாதுமார்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இல்மை சுமந்தவர்கள் என்கிற அடிப்படையில் இந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இந்த பொறுப்பை நாங்கள் எந்த அளவுக்கு நிறைவு செய்கிறோம் என்பதை பொறுத்து நாம் அல்லாஹ்விடத்திலே அந்த உண்மையான அந்த ஏற்றத்தை பெறுகிறோம். இதுவும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கத்தை கற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய
இருக்க வேண்டிய சில அடிப்படைகளை எங்களுக்கு குர்ஆன் சொல்கிறது. கூனு ரப்பானீன பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப் வ பிமா குன்தும் தத்ருஸூன். நீங்கள் வேதத்தை கற்றுக் கொடுக்கிற காரணத்தினாலே, வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே ரப்பானியுங்களாக, இறைவனை சார்ந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு குர்ஆன் ஒரு செய்தியை முன்னைய சமூகத்தோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒன்று நாம் வேதத்தை கற்றுக் கொடுக்கிறோம், மற்றது வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய சிந்தனையிலும் எங்களுடைய செயல்பாட்டிலும் ரப்பை சார்ந்திருத்தல் என்கிற அம்சம் தெரிய வேண்டும். இதிலே நாம் விடக்கூடிய தவறுகள் அல்லது நாங்கள் விடக்கூடிய அதாவது பலகீனங்கள் உலமாக்களை பற்றிய உயரிய அந்தஸ்தை சமுதாயத்தில் குறைக்கிறது. மௌலைமாரா அவங்க எப்பயும் ஹாஜியார் மாலை சமாளிச்சுட்டே இருப்பாங்க. அரசியல்வாதிகள் அண்டி வாழ்வாங்க, பணக்காரர்களுக்கு பின்னால்தான் போவாங்க, நிர்வாகத்தை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவாங்க. அப்ப இவங்க சார்ந்திருப்பதெல்லாம் உலக நோக்கத்தோடு யார் செல்வாக்கோடு இருக்கிறாங்களோ அவங்களை என்கிற ஒரு மனநிலை அவங்களுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் நாம் சொல்லக்கூடிய நல்ல விஷயத்துக்கு அவங்கள்ட்ட மதிப்பு இருக்காது. அப்ப நாங்க கடந்த கால இமாம்களுடைய வரலாற்றில் இதை நாங்க பார்க்கிறோம். மன்னர்களிடத்தில் அவர்களுக்கு பெரும் பெரும் செல்வாக்கு கிடைத்த போதெல்லாம் அதை விட்டு அவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள். இதனால் ஒதுங்க வேண்டும் என்பதை சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் இவங்களை சார்ந்து இருக்கிறோம், இவங்களுக்கு கீழே இருக்கிறோம், இவங்களுக்கு அடிமை, எங்களை இல்ம வந்து இவங்களுக்கு கீழே கொண்டு வைத்தோம் என்கிற ஒரு நிலை எங்களுக்கு வந்துடக்கூடாது. ஏனென்றால் அது எங்களுடைய மரியாதைக்காக அல்ல, நாம் கற்ற கல்வியினுடைய அந்தஸ்து குறைஞ்சிடக்கூடாது. இது விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இல்லை என்றால் எங்களுடைய சரியான மரியாதையை நாங்கள் மக்களிடத்திலே பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இதிலும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதாகும். அல்லாஹ் தஆலா எமக்கு முன்னர் வாழ்ந்த யூத கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய அறிஞர்கள் பற்றி சொல்லும் போது லவ்லா யன்ஹாஹும் ரப்பானியூன வல் அஹ்பாரு அன் கௌலிஹிமுல் இஸ்ம வ அக்லிஹிமுஸ் சுஹ் லபீஸ மா கானூ யஸ்னஊன். அதாவது யூத கிறிஸ்தவ மத அறிஞர்கள் அந்த மக்களுடைய தவறான பேச்சுக்களை, அவர்கள் தவறானதை சாப்பிடுவதை தடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்க கூடாதா? இவங்க மோசமான வேலையை செய்தார்களே என்று அல்லாஹ் தஆலா ஏன் எங்கள்கிட்ட சொல்றான்னு சொன்னால், எங்கட மக்கள் தவறான வழியில் போனால், தவறான முறையில் பொருளீட்டு சாப்பிடுகிறவர்களாக இருந்தால் அவர்களை தடுக்கிறவர்களாக இந்த தீனுடைய உலமாக்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்களை சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு தொழுகையை, நோன்பை கற்றுக் கொடுக்கிற மாதிரியே உழைப்பில் பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஹராமான உழைப்பு முறை வந்துவிடக் கூடாது என்ற போதனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவ்வாறு குர்ஆனில் அல்லாஹ் தஆலா முன்னைய சமுதாயத்தின் மத அறிஞர்கள் விட்ட தவறு எங்களுக்கு ஏன் சொல்கிறான் என்றால், இந்த தவறு எங்களால் விடப்பட்டு விடக்கூடாது என்கிறதுனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே சமுதாயத்தின் சகல தரப்பு குறித்து ஏற்கனவே உங்களுடைய செயல் திட்டங்கள் வந்தது போன்று எல்லா தரப்புக்குமான வழிகாட்டல் உலமாக்கலினால் வழங்கப்பட வேண்டும். அப்படி வழங்கப்படுறதாக இருந்தால் நாங்கள் எங்களை அதிகமாக தயார் பண்ணிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த தீன்ல எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாருங்க. எங்கட உரையை கேட்பதை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கடமையாக்குகிறார். ஜும்மாவுல நாங்க பேசுறத கேட்கிறத இந்த உம்மத்துக்கு கடமையாக்குகிறார். அதுவும் எந்த அளவுக்கான கடமையாக்குகிறான்னா, நாங்க பேசும்போது அவங்க யாரோடையும் பேசக்கூடாது என்கிற அளவுக்கான ஒரு கடமையாக்குகிறார். அவர்களில் ஒரு ஆள் பேசினா பேசாது என்று சொன்னா கூட உனக்குரிய பாய்தா இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஜனாதிபதியினுடைய உரைக்கு கொடுக்காத ஒரு மரியாதை எங்களுக்கு மிம்பர்ல இருந்து நாங்க செய்யக்கூடிய கொத்துபாவுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். நான் பேசும்போது அவங்க பேசினாங்கன்னா அவங்களோட உரை, அவங்களோட ஜும்மாவுடைய பாய்தா இல்லாம போகும் என்கிற அளவுக்கு சொன்னால் பெரிய ஒரு அந்தஸ்து அல்லாஹ் தஆலா அதில் தந்திருக்கிறார். நாங்கள் பேசக்கூடிய பேச்சு அல்லாஹ் தஆலா ஸிக்ருல்லாஹ் என்று சொல்கிறார். இதா நூதி அலி ஸலாத்தி ஃபி யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹ். ஜும்மாவுடைய தினத்தில் அதான் கூறி நீங்கள் அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வின் திக்ரின்பால் நீங்கள் விரையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த ஆயத்தை முடிக்கும் போது அல்லாஹ் தஆலா பைதா குலியத்தி ஸலா, தொழுகை முடிந்து விட்டால் என்று சொல்கிறார். அப்ப அல்லாஹ் தஆலா திக்ர் என்று சொன்னது
நாங்க பேசக்கூடிய குத்துபாவுடைய பேச்சை அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. அது அல்லாஹ்வுடைய திக்ர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த மார்க்கத்தில் ஒரு முக்கியத்துவத்தை தந்திருக்கிறாங்க. அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் ஜும்மாக்களுக்கு கொடுக்க தவறுகிற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வளவு முக்கியத்துவம் தந்த ஜும்மாவை நாங்க சரியா தயாரிக்காம மக்கள் மத்தியில போறது, தேவையான எந்த நேரம் கால சூழலுக்கு எது தேவைங்கிறத புரிந்து கொள்ளாம அல்லது அதில் கவனம் செலுத்தாம போறது, கடைசி நேரத்தில் என்ன பேசலாம்னு மனசுக்கு படுறதோ அதை எடுத்துட்டு போறது, அல்லது ஒரே குத்துபாவின் பல தலைப்புகளை நம்ம என்னத்தை சொல்றோம் என்றது பொதுமக்களுக்கு புரியாத முறையில பலரையும் நாங்க சேர்த்து பேசுறது, சில நேரங்களில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை பற்றிய ஒரு அதாவது பெருமதி அறியாமல் அந்த நேரத்தை முழுமையா பயன்பெற முடியாத மாதிரி ஆக்குறது, இவற்றின் மூலமாக அந்த மின்பர்களுடைய மரியாதை உலமாக்களால் குறைக்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு ஜும்மா உரைகள் மீதான ஆர்வம் இல்லாமல் போகிறது. ஒரே அரைச்சமாவே அரைப்பாங்க, என்ன சொல்லுவாங்களே தெரியும். இந்த மாதிரி நாங்களே ஜும்மா உரைகளுடைய அந்தஸ்தை குறைக்கிற மாதிரி எங்களை நாங்க போதிய அளவுல தயார் பண்ணி கொள்ளாம இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த அந்த அந்தஸ்தை நாங்க விரும்புறோம். நாங்க நபிமார்களுடைய வாரிசு என்று சொல்கிறோம். ஆனால் அந்த அந்த அதற்குரிய முழுமையான தகுதிகளை வளர்த்துக் கொள்கிற விஷயத்தில் ஒரு அசட்டைத்தனம் நிறைய ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். நாங்க ஓடி முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு மேலதிகமாக எங்களை வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகள் குறைந்து போகிறது. சில நேரம் எங்களுடைய பணிகள் அதற்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் கல்வி என்கிறது தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கப்பட வேண்டியது என்கிற அடிப்படையை நாங்கள் புரிந்து செல்ல வேண்டும். நான் சொல்லிட்டு வர்றது என்னையும் உங்களையும் எல்லாரையும் சேர்த்து நான் சொல்லிட்டு வரேன். சில நேரம் நான் சொல்ற விஷயம் இங்க இருக்கக்கூடிய பலருக்கு பொருந்தாமல் இருக்கலாம். ஆனா நாட்டின் நிலைமையில நிறையவே இந்த சூழலை நாங்கள் பார்க்கிறோம். படித்தவர்கள் குத்துபா உரை கேட்பதிலே திருப்தி இல்லாம இருக்கிறாங்க. போதிய விஷயங்கள் இல்ல, தேவையான விஷயம் இல்ல, சந்தர்ப்ப சூழலுக்கு பொருத்தமற்றதா இருக்குது, பேச்சு முறை பிழையா இருக்குது, வசன முறைகள் பிழையா இருக்குது என்று படித்தவர்கள் குறை காணுகிற நிலையில் நாம் எங்களை ஏதோ அவங்களுக்கு மிம்பர் ஏறேறாங்கிறதுனால இருக்கிறாங்க. எனவே அன்புள்ள உலமாக்களே, நாம் எங்களை தொடர்ச்சியாக தயாரித்துக் கொண்டிருக்க வேண்டும். நம்ம ஃபிக்ஹ்ல படிக்கிற ஒரு விஷயம் தான், தேங்கி நிற்கிற தண்ணி அசுத்தமாகும். நம்ம 7 வருஷம் படிச்சது போதும் என்கிற நிலையில இருந்தோம்னு சொன்னா அப்படியே தேங்கி போயிடுவோம். நாங்க இந்த கல்வி விஷயத்துல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த காலத்துல பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவங்களுக்கு என்ன தேவை என்கிறதை விளங்கிக் கொண்டு சமூகம் சந்திக்கிற பிரச்சனைகளை நாங்க புரிந்து கொண்டு என்னால ஏழண்டா உங்களோட சேர்ந்து பேசிக்கொண்டு உங்களால ஏழண்டா 3 பேர் சேர்ந்து பேசி நம்ம என்ன பேசலாம், இதை எப்படி சொல்லலாம் என்று நாங்கள் எங்களை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டிய வளர்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் வாழக்கூடிய சமூகம் நிறைய சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் நிறைய சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. மார்க்கத்தில் ஏராளமான குழப்பங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது. தமிழ் மொழியில் மட்டுமில்லாமல் அரபு மொழியிலும் சுன்னாவை புறக்கணிக்கக்கூடியவங்க, ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவங்க, ஹதீஸ்களுடைய இமாம்களை கேவலப்படுத்தக்கூடியவங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை சிதைச்சு சின்ன பின்னமாக்குறவங்கன்னு சொல்லி எல்லா தரப்பு வழிகேடுகளும் இன்றைக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்தி நேரா மக்கள்கிட்ட போய் கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இந்த கொத்துபா உரை என்றுதான் எங்களுக்கு மக்களுக்கும் இருக்கக்கூடிய பெரிய ஒரு கனெக்ஷனா இருக்கு. அதுலயும் நாங்க வீக் விட்டோம் சொல்லி சொன்னா மக்களை இந்த சமூக ஊடகங்களில் வரக்கூடிய செய்தாங்கள் பிடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு மிம்பர் இருக்கும் ஒழுங்கா, அதாவது குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிற போது கண்ணகம் சுபம் முசன்னதா சாத்தி வைக்கப்பட்ட கட்டைகள் போன்று நாங்க பேசிட்டோமா அவங்க சும்மா ஏதோ கேட்டு கட்ட மாதிரி இந்த கேட்டு போயிடுவாங்க கடமை நீங்கிறதுக்காக. ஆனால் அந்த மக்கள் எங்களோடு இருக்க மாட்டாங்க. எனவே இந்த விஷயத்தில் நாம் மக்களுடைய தேவைக்கு ஏற்ற அளவாவது எங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. அதுல ஒருத்தருடைய துணையை ஒருவர் பெற்று எங்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்து சரி நாங்கள் எங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவுக்கு தந்திருக்கக்கூடிய அந்தஸ்தை நாங்கள் புரிந்து அதுக்கு இந்த மார்க்கம் தந்திருக்கக்கூடிய கண்ணியத்தை புரிந்து எங்களை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக உலகத்தில் 2 சாரார் சீர்திருந்தினால்
சமூகம் சீர்திருத்தம் சொல்லுவாங்க. ஒன்று உமராக்கள், ரெண்டாவது உலமாக்கள். எங்களால உமராக்களை சீர்திருத்தமா இல்லையான்னு தெரியும். எங்களை சீர்திருத்தலாம். எங்களை நாங்கள் சரி பண்ணி கொண்டால், உலமாக்கள் சரியானா எங்களோட மக்களை சரி பண்ணலாம். மக்கள் உலமாக்களுடைய பக்கத்தில் இருந்தால் உமராக்களாக வார வந்து உலமாக்கள காலடிக்கு வந்துதான் ஆகணும். நாங்க அங்க போத்தேல அவங்க எங்கட காலடிக்கு வர வேண்டும். அப்ப உலமாக்கள் உமராக்களுக்கு வழி கொடுக்கலாம். இதுதான் சரி என்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போகலாம். எனவே நாம் எங்களை சீர் செய்ய வேண்டியிருக்குது. சீர் செய்தல் என்கிறது, அதாவது இதை குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நிறைய உலமாக்களுடைய செயல்களை மக்கள் அருவருப்பா பார்க்கிற நிலை இருக்குது. ஒன்று, உலமாக்கள் அதிகமாக பணத்துக்காக வேலை செய்யறாங்க என்கிற ஒரு பேர் உருவாகிறது, எங்களுக்கு ஆபத்தா இருக்கு. இரண்டாவது, உலமாக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பதவிகளுக்கான போட்டிகளை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி புரிஞ்சு கொண்டா இவங்களுக்குள்ளே இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கு போட்டின்னா அரசியல்வாதி அவன் பாராளுமன்றத்துக்கு அணிஞ்சு கொள்வதில் என்ன பிரச்சனை என்கிற ஒரு மனநிலை உருவாகும். அதே மாதிரி சாதாரண கருத்து வேறுபாடுகளை வைத்து நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய மன முரண்பாடுகள், இவைகள் மக்களுக்கு எங்கள் மீது உள்ள பற்று இல்லாமல், நாம் உலமாக்கல் என்கிற வகையில் எங்களுடைய இல்மு, எங்களுடைய நடத்தைகள் தெரிய வேண்டும். சில நேரங்களில் பள்ளியில் இருக்கக்கூடிய இளம் உலமாக்கல், அதே பள்ளியில மோதினா ஒரு வயசாளி இருப்பார். அவர் இல்முறை எங்களை விட குறைஞ்சதாக இருக்கலாம், ஆனா வயசு என்கிற மரியாதை இருக்குது. அவருடைய வாழ்க்கை, பள்ளிக்கு அவர் செஞ்ச சேவை என்ற ஒரு மரியாதை இருக்குது. சில நேரங்கள் அவங்களுக்கு இடையில வர சர்ச்சையில அவங்க ஒரு ஆலிம் இன்னொரு ஆலிமோட நடந்து கொள்ளக்கூடிய வழிமுறை அல்லது இன்னொரு மனிதரோடு நடந்து கொள்ளக்கூடிய வழிமுறையை பார்த்தா சராசரி மனிதர்கள், சராசரி பாமர மக்களுடைய நடத்தைகள் போன்று சில நேரங்களில் எங்களுடைய நடத்தைகள் அமையும். அதாவது எங்களுடைய இல்மு, எங்களுடைய நடத்தைகள் தெரியவில்லை என்று சொன்னால் நாம கற்ற இல்முக்கான மரியாதை இல்லாமல் போயிருக்கும். அது இபாதத்திலாக இருந்தாலும் சரி, அகலாக்களாக இருந்தாலும் சரி. சில பேர் சும்மா ஜோக்கா சொல்ற மாதிரி சொல்லிடுவாங்க. மௌலியமா இருக்கு, அவங்க சதக்கா கொடுக்க மாதிரி சொல்லுவாங்க, சதக்கா தவறுதான் சொல்லுவாங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு நாள் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த தெளிவா பிள்ளை இளம் ஆட்கள் வந்து எங்களை ஜோக்கா சொல்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சதக்காவுடைய சிறப்பெல்லாம் சொல்லுவீங்க சார், ஆனா ஒரு நாள் கொடுக்குற மாதிரி இல்லை, வாங்குறதுக்கு மட்டும் தானே இந்த சிறப்பு சொல்றீங்க என்று சொல்லி சொல்றாங்க. நம்ம பெரிய அளவுல சதக்கா செய்யலன்னா நம்ம சதக்காவுடைய அதாவது விஷயங்களை நாங்கள் மக்களுக்கு சொல்லும் போது, பள்ளியில் ஒரு சதக்காவை சொன்னா எங்களால் பெருசா கொடுக்க 100 ரூபா கொடுக்கறது அதை கொடுப்பேன். ஏன்னா எங்களை விட குறைந்த சம்பளம் எடுக்கிறவன் சதக்காவில் 20 ரூபா போட்டு போறான், அவன் ஒரு 50 ரூபா போட்டு போறான். அப்ப எங்கள்கிட்ட அந்த இதை எடுத்துக்கொள்ளலாம் இருக்குது அவங்களுக்கு. அப்ப இவங்க சொல்றதுக்கு மட்டும்தான் வருவாங்க என்று வந்தால் உண்மையிலே எங்களை வார்த்தைக்கான வலி இல்லாம போகும். எனவே இந்த பகுதியில் நாம் எங்களை சரி செய்ய வேண்டியிருக்கிறது. அடுத்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்க வெளிப்படையாக பேசலாம் நினைக்கிறேன். கடந்த காலத்தில் இந்த மார்க்கத்தை நாங்கள் புரிஞ்சு கொண்டதில் இருந்த ஒரு பெரிய பலகீனம், இந்த நாட்டில் பயங்கரவாத பிரச்சனை இருந்துச்சு. வடகிழக்கு மக்கள் பல உயிர் சேதங்களை, உடைமை சேதங்கள் அழிஞ்சிருந்தாங்க. ஏராளமான உயிர்களை நாங்கள் இழந்தோம். அதுக்கு இந்த ஊரும் பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அதாவது கரைபடைந்த ஒரு இரத்த கரைபடைந்த ஒரு வரலாற்றை நாங்கள் சுமந்துட்டு இருக்கிறோம். இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயும் நாங்க மார்க்கம் படிச்ச நாங்க தொப்பிக்கு சண்டை பிடிச்சிட்டு இருந்தோம், தக்பீர் கட்டுறதுக்கு சண்டை பிடிச்சிட்டு இருந்தோம், விரலாட்டுறதுக்கு சண்டை பிடிச்சிட்டு இருந்தோம், புனிதுவாவுக்கு சண்டை பிடிச்சிட்டு இருந்தோம்டா. இதையெல்லாம் வழிநடத்தினவங்க உலமாக்கள் தான். எந்த தரப்பா இருந்தாலும் சரி உலமாக்கள் தான். அப்ப இந்த மக்களை நாங்க எப்படி வழிநடத்தி, நாங்க இமாம்கள்கிட்ட என்ன மார்க்கத்தை படிச்சோம், அவங்களிடத்துல இஸ்லாமுடைய விஷயங்கள்ல, கருத்து வேறுபாடுடைய விஷயங்கள்ல அவங்க கடைபிடித்த அந்த ஆதாபங்கள் எங்கள்கிட்ட இருக்கல. இப்ப நாங்க பேசினதை வச்சுதான், நாங்க சொன்னதை வச்சுதான் இந்த மக்கள் அடிமொழிப்பட்டாங்க, சர்ச்சைப்பட்டாங்க, பள்ளிகளுக்குள்ள சண்டை பிடிச்சாங்க, இதெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டோம்னா, அப்ப நாங்க இந்த மக்களுக்கு கொடுத்த வழிகாட்டல் எவ்வளவு ஒரு தவறான ஒரு வழிகாட்டலை கொடுத்திருக்கிறோம் என்கிறத சிந்திச்சு பாருங்க. இதுல நாங்க பல இழப்புகளை சந்திச்சு எல்லாம் முடிஞ்சு அல்லாஹ்வுடைய அருளால இப்போ ஒரு சுமூகமான நிலை இருக்குது.
அதாவது சில அமைப்பு வேறுபாடுகள் இருந்தாலும் பெருமளவிலான ஒரு சுமூக நிலை ஒன்று இருக்குது. ஆனா இப்போ உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு இன்னொரு ஜமாத்துடைய மேடையில போய் பேச இயலாது. பேசினா ஏண்ட ஜமாத்துல இருக்கிறவன் எனக்கு எதிராக வருவான். இன்னொரு ஜமாத்துல இருக்கிறவருக்கு இன்னொரு ஜமாத்துல மேடையில போய் பேச இயலாது. அவன் ஜமாத்துல நீங்க எப்படி அவங்களோட ஜமாத் போவீங்கன்னு கேட்பாங்க. இப்ப நாங்க எல்லாரும் அவாங்கள கொண்டோட இருக்கிறோம். ஒவ்வொரு ஜமாத்துடைய உலமாக்களும் அந்தந்த ஜமாத்துடைய அவாங்களுடைய கொண்டோல இருந்து நாங்க இன்னைக்கு போற நிலைமை இருக்கு. உலக அளவுல மார்க்கங்களுக்கு இடையிலான நெருக்கத்துக்கான பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஜமாத்துகளுக்கு இடையிலான நெருக்கத்துக்காக பேச இல்லாம இருக்கிறது. இப்ப நாங்க வளர்த்து விட்டவங்க இப்ப நாங்க புரிஞ்சு கொண்ட சூழலுக்கு மாற்றமான சூழலை பார்க்கணும். ஆனால் ஆரம்ப காலம் அப்படி இருந்தது. ஒரு புத்தகம் ஒன்று எழுதப்படுகிறது, தப்லீக் வஹாபியத்தின் விஷக்கிருமி என்கிற ஒரு புத்தகம். அதுல தப்லீக் ஜமாத்த காபிர்கள் என்று சொல்லி எழுதப்படுது. இந்த புத்தகத்துக்கு விஷக்கிருமிகளுக்கோ கிருமி நாசினி என்ற ஒரு மறுப்பு புத்தகம் எழுதப்படுது. இதை யார் எழுதுறாங்கன்னு சொன்னா, அன்சாரு சுன்னத்துல் முஹம்மதியா ஜமாத்தை, அதாவது தௌஹீத் ஜமாத்தை ஆரம்பித்து வைத்த தர்வேஸ் ஆஜியார் என்று சொல்லக்கூடிய அப்துல் ஹமீத் பக்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதுறாங்க. அதாவது தப்லீக் ஜமாத்துக்கு எதிராக எழுதப்பட்ட புத்தகத்துக்கு மறுப்பு தௌஹீத் ஜமாத் தலைவரிடமிருந்து வருது. அவர் சின்ன ஒரு புத்தகத்தை எழுதிட்டு சொல்றார், நான் அவசரமா சவுதிக்கு போறேன், திரும்பி வந்து இது சம்பந்தமான தெளிவான ஒரு விளக்கத்தை எழுத வேண்டும். போனவர் அங்கிருந்து நாட்டுக்கு வரல, அவர் அங்கேயே மௌத்தா போயிட்டார். இதே மாதிரி அப்போது ஜமாத் இஸ்லாத்தினுடைய அமீராக இருந்த தாசின் நதுவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உண்மை உதயம் என்கிற தௌஹீத் ஜமாத்துடைய பத்திரிகையில தான் அவருடைய குர்ஆனே கூராயோ என்கிற அந்த கவிதை தொகுதியை எழுதுறார். அப்ப அந்த காலத்துல அந்த தலைமைகளுக்கு இடையில ஒரு நல்ல உறவு இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்த தலைமை மாற்றங்களினால் தலைமைகளுக்கு மத்தியில் இருந்த உறவு இல்லாததுனால அமைப்புகளுக்குள்ள வந்த ஆள் பிடிக்கிற போட்டியினால முரண்பாடுகள் வந்துச்சு. அந்த முரண்பாடுகள் சண்டைகளாச்சு, பல சர்ச்சைகள் நடந்தது. பல முறை எல்லா அமைப்பை சேர்ந்தவங்களும் புலிஸ்லையும் கேஸ்லையும் அலைய வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டுச்சு, கத்தி குத்துகள் ஏற்பட்டுச்சு, சில பள்ளிகளுக்கு கைகுண்டு வீசப்பட்டுச்சு. எங்களுடைய இமாம்களுக்கு மத்தியில பிக்குடைய விஷயங்கள்ல ஏராளமான கருத்து வேறுபாடு இருந்தும் அந்த கருத்து வேறுபாடுகள் அவர்களுடைய மகப்பத்தையோ உறவையோ சிதைக்காத ஒரு பண்பாட்டை நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய 4 மதுகபுடைய இமாம்களும் எங்களுக்கு காட்டி தந்திருந்தோம். நாங்க எல்லாருமே குறிப்பா அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய மன்ஹஜில் இருக்கக்கூடிய சுன்னாவுல மிக நெருக்கமாக இருக்க வேண்டிய அமைப்புள்ள நாங்க எங்களுக்குள்ள முரண்பட்டு கொண்டிருந்தோம். எல்லா வகையான வழிகேடுகளும் மக்கள் மத்தியில வளர்ந்து கொண்டிருந்தது. அப்ப நாங்க உலமாக்களாகிய நாங்க மக்களை எந்த விஷயத்துல வழிகாட்டி இருக்கணும்னு பாருங்க. நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, நாங்க சரியா இருக்கிறோம்னு நினைச்சு கொண்டே இருந்தா திருந்த மாட்டோம். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிழை, நாங்க விட்ட தவற உணர்ந்தாத்தான் நாங்க எப்படி திருந்துறது என்கிறது. நாங்க இந்த மக்களை வழி நடத்தின முறைப்பில இந்த மசாயிகள் விஷயத்துல நாங்க மக்களை அடிச்சுக்கொள்ள வச்சோம். லா இன்கார பி மசாயில் இஜ்திஹாதியா என்கிற இமாம்களுடைய கருத்தை, இஜ்திஹாதுடைய விஷயங்கள்ல யாரும் யாருக்கும் இன்கார் பண்றதில்லை. அவரவருடைய இஜ்திஹாதை செய்யலாம் என்கிற நிலையை நாங்க விட்டுட்டு இதுலதான் நாங்க இன்கார் பண்ணினோம். இதுக்கு எதிராகத்தான் பேசப்பட்டது, இதுக்கு எதிராக மிம்பர்கள் பயன்படுத்தப்பட்டது. யார் இதுக்கு மாத்தமா இருக்கிறாங்களோ அவங்க அடிங்க என்கிறதெல்லாம் மிம்பர்லயே பேசப்பட்டது. அதனால பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் சண்டை பிடிச்சிருந்தாங்க. இப்ப இதெல்லாம் சாதாரண பிரச்சனை, இதுக்கெல்லாம் சண்டை பிடிக்க கூடாது, நீங்க சொல்லித்தர நாங்க சண்டை பிடிச்சோண்டு நம்மளோட சண்டைக்கு வர நிலைகள் இருக்கு. அன்புள்ள சகோதரர்களே, 1994-95 ஓட்டமாடி பிரதேசத்தில் இந்த ஷியா பிரச்சனை வளர்ந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி ஷியாக்களுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. எல்லா ஜமாத்தும் சேர்ந்து செய்யணுங்கிற அடிப்படையில் அதில் எங்களோட அதாவது ஆதம்பவாசன், எங்களோட எபியா பலாகி அவங்களுடைய பாப்பா ஆதம்பவாசர் அவங்களும் வந்தாங்க. காத்தாங்குடி அப்போது இருந்த ஜமியத்துல் உலமாக்கள்லாம் வந்தாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு முன்னால அதாவது இதை உடைக்கிறதுக்கான முயற்சி நடந்துச்சு. இதில் முன்னுக்கு நிற்கிறார்கள்
தப்லீக்குக்கு எதிரான ஆக்கள் என்கிற மாதிரி வந்து அல்லாண்ட அந்த கூட்டம் ஒன்றா சேர்ந்து பல அது வந்து அந்த ஓட்டமாவடி பிரதேசத்தில் சியாயிசம் சம்பந்தமான ஒரு தெளிவை கொடுக்கறதுக்கான வழியாகிச்சு. இதே போன்று காதியானிசத்துக்கு எதிரான பல நிகழ்ச்சிகள், அதாவது ஷேக் ரிஸ்வி அப்துல் வதூர் ஜிப்ரி, டாக்டர் முபாரக் மாரூக் போன்றவங்க ஒன்றா சேர்ந்து பல இடங்களில் செஞ்சாங்க. அது மக்களிடத்தில் ஒரு செல்வாக்கை கொடுத்துச்சு. சியாக்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை இந்த நாட்டில் செய்யணும் என்கிறதான கூட்டம் தப்லீக் ஜமாத்துடைய மர்கஸில் வச்சு உலமாக்களை வச்சு பேசி முடிவு செய்யப்பட்டுச்சு. அதில் அடியார் அசரத்தும் வந்து அதில் பேசினான், அதாவது அசரத்தில் தம்பியும் வந்து அதில் பேசினான். நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, காலத்துக்கு காலம் உலமாக்கள் இந்த பிரச்சனையை உணர்ந்தாலும் எங்களால் அதை கண்டினியூ ஆக்கி கொள்ள முடியாமல் இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய அருளால் இப்ப ஒரு நல்ல நிலை இருக்குது, பெருமளவிலான நெருக்கம் இருக்குது. இந்த நெருக்கம் சிதைந்து விடக்கூடாது என்று சொன்னால் நாங்கள் கட்டாயமாக உலமாக்களாகிய நாங்கள், பொதுமக்கள் முன்னிலையை விட உலமாக்களாக நாங்கள், அதாவது ஹிலாபுடைய விஷயங்களை நாங்கள் எப்படி நடந்து கொள்வது, எந்த ஹிலாபுக்கும் மார்க்கத்தில் இடம் இல்லை. அகீதாவுடைய ஹிலாபு போல ஃபிக்ஹ் மஸலாவுடைய ஹிலாபு நாங்கள் பார்க்கலாது. ஃபிக்ஹ் மஸலா ஹிலாபு கொண்டு அகீதா மாதிரி ஆக்கலாது. இதுல இஜ்திஹாதுடைய விஷயங்கள் என்னுடைய போக்கு எப்படி இருக்க வேண்டும், மாற்று கருத்துடைய மதிக்கிற விஷயத்துல எங்களோட வழிமுறை என்ன, இதை நாங்க செயல் வடிவில் காட்ட வேண்டிய மக்களுக்கு தொடர்ந்து இதை வலியுறுத்த வேண்டியிருக்கு. இல்லைன்னு சொன்னா நீடித்த காலத்துக்கு எங்களுக்கு ஒன்றிச்சு போக முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வழிகாட்டல் முறைகளில் மாஷா அல்லாஹ் சொல்லி ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நல்ல மாற்றத்தை நம்ம கண்டினியூவாக கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் மக்களுக்கு அது ஒரு பிரச்சனையா தெரியக்கூடாது. நான் சொல்றதுடைய அர்த்தம் அவருடைய கருத்தை விட்டுக் கொடுக்க அவசியம் கிடையாது. நீங்க மார்க்கத்தின் எல்லாரும் மார்க்கத்தை படிச்சுக்கிறோம், மார்க்கத்தை கட்டதின் அடிப்படையில் எது சரியென்னு நாம விலக்கி இருக்கிறோமோ அதை நாங்கள் பின்பற்றுறது வேற. அதுக்கு மாற்று நிலையில இருக்கிறவர்களோடு நாங்கள் எப்படி எங்களுடைய உறவை வச்சு கொண்டிருக்கிறோம், இது நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பெரிய பாடம். அடுத்ததாக உலமாக்கல் என்கிற வகையில எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பொறுப்பு அல்லாஹ் தஆலா முன்னைய சமுதாயத்தை வைத்து சொல்கிறான். இது விஷயத்தில் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. வயது அகதல்லாஹு மீசாக்கல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு உடன்படிக்கை எடுத்திருக்கிறார். அது என்ன உடன்படிக்கை? தத்துபையினுன்னஹு லின்னாசி வலா தக்துமூனஹு, அந்த வேதத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துவது, அதை மறைப்பதில்லை. இது உலமாக்கல் என்கிற வகையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பொறுப்பு. வேதத்தை நாங்கள் தெளிவுபடுத்தணும். இந்த பயான் என்கிறது எங்களுடைய பொறுப்பு, உலமாக்களுடைய பொறுப்பு. இதுல கித்மானுல் இல்ம மறைத்தது என்கிறது இல்லாம நாங்க செய்யணும். இதுல நாங்க முடிந்தவரை எங்களுடைய இஹ்லாஸோடு செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்துதல் என்கிற விஷயத்துல நாங்க சரிய இனங்கட்டு சொல்வதற்குரிய முயற்சிகளை நாங்க செய்ய வேண்டியிருக்கு. அன்புள்ள சகோதரர்களே, நாம் பேசுகிற விஷயம், நாம் சொல்கிற செய்தி சஹீஹானதா லைஃபானதா? லைஃபானதா, அந்த லைஃப் ஏகோபித்த லைஃப்ல உள்ளதா, அல்லது லைஃபாய் சஹீ ஹசன் கருத்து வேறுபாடுக்குரியதா, லைஃபா மௌலுவா? இந்த விஷயங்களை எங்களுக்கு முன்னால வாழ்ந்த அறிஞர்கள் பிரித்து தந்திருக்கிறாங்க. இதை சஹீலை பிரிப்பதற்கான பல மாசங்கள் பல வருஷங்கள் ஒரு ஹதீஸுக்காக செலவழிச்சிருக்கிறாங்க. இமாம் புகாரி ஒரு ஹதீஸுக்காக ஒரு மாசம் பயணம் போனாங்கன்னு நாங்க படிக்கிறோம். இதை மக்களுக்கு நாங்க சொல்கிறோம். இந்த தெளிவாக புரிந்து கொண்ட நாங்கள் அவர்கள் லைவ் என்று இனங்காட்டிய உண்ட, அல்லது அவங்க மௌமோ எட்டு கட்டப்பட்டது என்று இனங்காட்டிய உண்ட மக்கள்கிட்ட நாங்க வச்சோம்னு சொன்னால் அவ்வளவு காலம் அவங்க பட்ட கஷ்டம் சிரமங்கள் எல்லாம் வீணா போகும். இந்த ஹதீஸ்களை தரம் பிடிக்கிறதுக்காக 5 லட்சம் அறிவிப்பாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்க துருவி துருவி ஆராய்ஞ்சாங்கன்னு சொன்னா கேட்கிறதெல்லாம் அறிவிக்கிறதுக்காக இது சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது. எனவே நாங்க மக்களுக்கு சஹீ லைஃபுடைய விளக்கத்தை நாங்க இருந்து சஹீது லைஃப்ன்றது மக்களுக்கு சொல்லாட்டி நாங்க விளங்கி கொண்டு தூய்மையானதாக அதை மக்களுக்கு முன்வைக்கிற ஒரு பொறுப்பு எடுக்கணும். அதாவது எல்லாத்தையும் பேசணும்னு சொல்லிட்டோம்னா ஒரு அவாமும் மக்கள்கிட்ட பேசலாம்.
எனவே உலமாக்கள் என்ற வகையில் கடந்த காலத்தில் வாழ்ந்த எங்களுடைய ஹதீஸ்களுடைய உலமாக்கள், அதே மாதிரி இப்போ தப்சீரை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா தப்சீரை இஸ்ராயலியத்தும் இருக்குது, இமாம்கள் செஞ்ச விளக்கமும் இருக்குது. நாங்கள் இஸ்ராயலத்தை மக்களுக்கு கொண்டு போயிருக்காம இமாம்களுடைய விளக்கங்களை மக்களுக்கு கொண்டு போக வேண்டியிருக்கு. ஹதீஸ்கள் எடுத்துக்கொண்டா அதுல எங்களுக்கு சஹீலை பிரிஞ்சு தந்திருக்கிறாங்க. அவங்க சஹீ என்று ஏகோபித்து சொன்னவர்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்பையும் நாங்க எடுத்துக்கொண்டு மக்கள் மத்தியில செல்ல வேண்டியிருக்குது. இது எங்களுக்கு குர்ஆன் காட்டி தந்த முன்னைய அறிஞர்களை குறித்து, முன்னைய சமுதாயத்தின் அறிஞர்களை குறித்து அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதாவது சொல்லித்தரக்கூடிய வழிமுறைகளாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போன்று காத்தாங்குடி ஜமியத்துலமா கிளைகளில் வலுவான ஒரு கிளை. இதே மாதிரி அக்கூர்ண ஜமியத்துலமா இவங்க அதாவது பல விஷயங்களை முன்னின்று செய்யக்கூடிய ஆற்றலோடு இருக்கிறீங்க. இந்த ஆற்றலை அதே மாதிரி அதாவது நிறைய உலமாக்கள் இருக்கிறீங்க. இலங்கையில கற்றவங்க, வெளிநாட்டில் கற்றவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. எனவே இந்த எல்லாருடைய இல்மும், எல்லாருடைய அதாவது அறிவு வளமும் இந்த காத்தாங்குடி மக்களுடைய செல்வாக்கு செலுத்துறதுக்கான ஒரு சூழல் நாம் உருவாக்கணும்னு சொன்னா, காத்தாங்குடிய ஒரு முன்னுதாரணமான ஊராக, இலங்கையினுடைய முஸ்லீம் ஊராக மக்களிடத்தில் நாம கொண்டு போகணும். அதுக்கான வளம் இருக்குது, பொருளாதார வளம் இருக்குது, ஆள் வளம் இருக்குது. அல்லாஹ்வுடைய அருளால ஏராளமான மஸ்ஜித் இருக்கு. மஸ்ஜிதுகள் அதாவது உலமாக்களுக்கு பங்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. எனவே இதை ஒரு முன்மாதிரி கிராமமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் இந்த பிரச்சார களத்தில் விட்ட தவறுகள் சில கெட்டவங்களுக்கு வழியை உண்டாக்கிச்சு. இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சீதன பிரச்சனையை கையில தூக்கி மக்கள்கிட்ட ஹீரோ ஆகுது. போதைக்கு எதிரான பிரச்சாரத்தை கையில தூக்கி மக்கள்கிட்ட ஹீரோ ஆனது. இந்த மாதிரி சமூக பிரச்சனையை கையில் எடுத்து ஹீரோ ஆகி கடைசியில இந்த நாட்டுக்கு, இந்த ஊருக்கு, எல்லாருக்குமே நாசத்தை உண்டாக்குறதுக்கு காரணமா அமைஞ்சது சூழலை நாங்க பார்க்கிறோம். இந்த பணிகள் முறையாக நல்ல உலமாக்களால் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் ஒரு செய்தான இந்த ஊர், இந்த சமூகம் ஹீரோவா பார்க்கிற நிலை உருவாகி இருக்காது. அதே போன்று எந்த விஷயத்திலையும் தீவிரவாதம் வராமல் மக்களை நடுநிலையாக கொண்டு போக வேண்டிய பொறுப்பு உலமாக்களுடைய கையில் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கிறாங்க. சில சஹாபாக்கள் தொழுகையில் அதிக ஆர்வம் காட்டிய போது, சுன்னத்தான தொழுகையில் சில சஹாபாக்கள் அதிகமான சுன்னத்து நோன்பு பிடிக்க முற்பட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சரி பண்ணி இருக்கிறாங்க. அதாவது எல்லை மீறி போயிடக்கூடாது என்ற விஷயத்துல கவனமா இருந்திருக்கிறாங்க. மார்க்க கருத்துக்களாக இருந்தாலும் சரி, செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, தீவிரவாதம் வந்துவிடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மார்க்கத்தை கட்ட உலமாக்களிடம் இருக்குது. அப்படி ஒரு சிலர் தீவிரவாதத்தின் பக்கம் போனால், அது ஆயுத தீவிரவாதமாக இருந்தாலும் சரி, கருத்து தீவிரவாதமாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் அது பாதிப்பாக அடையும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த வகையில் நடுநிலையான சுமூகமான வழிமுறையில் எங்களுக்கு முன்னால வாழ்ந்த அறிஞர்கள், இமாம்கள் குர்ஆன் சுன்னாவை புரிய வைத்த, நடைமுறைப்படுத்திய ஒழுங்கின் அடிப்படையில் இந்த மக்களை வழி நடத்துதல் என்கிற ஒரு பெரிய பொறுப்பு இந்த உலமா சமுதாயத்தின் மீது இருக்கிறது. உலமாக்கள் என்கிற அடிப்படையில் சமூகத்தின் மீது உள்ள அக்கறையோட, சமூகம் பற்றிய ஒரு கவலையோட, சமூகத்தை பிரச்சனைக்கு, சிக்கலுக்கு ஆளாக்கிவிடக் கூடாது என்ற ஒரு நல்ல மனநிலையோட மார்க்கத்துக்கும் சமூகத்துக்குமாக பணி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது. அந்த பணியை உரிய முறையில் செய்யக்கூடிய வாய்ப்பையும் வளத்தையும் ஆற்றலையும் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தள்ள வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த நல்ல நிகழ்வுக்கு என்னையும் ஒரு பேச்சாளராக அழைத்த இந்த காத்தாங்குடி ஜமியத்துலமா கிளைக்கும், அதன் தலைவர்களுக்கும், அதனுடைய நிர்வாக உறுப்பினர் அனைவர்களுக்கும் நன்றியை கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. விசேட சொற்பொழிவுக்காக வேண்டி நாங்கள் அழைத்திருந்த போது எங்களுடைய அழைப்பை மனமுகந்து ஏற்றுக்கொண்டு இங்கே வருகை தந்து மிக சிறப்பான உலமாக்களாகிய எங்களுக்கு தேவையான பல்வேறுபட்ட கோணங்களிலே பல்வேறுபட்ட கருத்துக்களை எங்களுக்கு முன்வைத்த அகில இலங்கை ஜமியத்துலமாவினுடைய நிறைவேற்றுக் குழு உறுப்பினரும் பன்மூலாசிரியரும் பிரபல இஸ்லாமிய அழைப்பாளரும் ஆகிய ஷேக் இஸ்ஸைக்கும் இஸ்மாயில் சலவி எம்ஏ ஹசரத் அவர்களுக்கு ஜமியா சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
இறுதியாக நன்றியுரை இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இராப்போசன உங்களுக்கான பெக்குகள் வழங்கப்படும், அவைகளையும் பெற்று செல்லுமாறும், நன்றியுரையின் பின்னர் ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் ஜிமியாவுடைய எதிர்கால மீதமாக இருக்கின்ற இந்த நிர்வாக சபை காலங்களிலே மேற்கொள்ள வேண்டிய செயற்திட்டங்கள் அல்லது உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அவைகளை நீங்கள் வழங்கலாம். இன்ஷா அல்லாஹ் அவைகளையும் எதிர்காலத்திலே கவனத்தில் கொள்ளப்படும் என்கின்ற கருத்தோடு இறுதியாக நன்றி உரை இதனை வழங்குவதற்காக வேண்டி எங்களுடைய மதிப்புக்குரிய உப தலைவர்களில் ஒருவரும், அதே நேரம் கடந்த 2024ஆம் ஆண்டு எங்களுடைய ஜமியாவுடைய கௌரவ தலைவர் அவர்கள் புனித ஜமாத்துடைய பணியிலே ஒரு வருட காலம் சென்றிருந்த போது இந்த தலைமை பதவி, தலைமை பொறுப்பை மிக அமானிதமாக ஏற்றுக்கொண்டு இந்த பிரதேசத்திலே பல்வேறுபட்ட அந்த ஜமியாவுடைய தலைவர் மேற்கொள்ள வேண்டிய சகல நடவடிக்கைகளையும் எந்த விதமான குறையும் இல்லாமல் இந்த பிரதேசத்திலே முன்னின்று எங்களுடைய மிக குறுகிய ஒரு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மறுத்த போதிலும் பல்வேறுபட்ட தடவைகள் அவர்களோடு கலந்துரையாடி இந்த அமானிதத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதனை மிக சிறப்பாக இந்த பிரதேசத்திலே நடைமுறைப்படுத்திய எங்களுடைய ஜமியாவுடைய உப தலைவர்கள் ஒருவரான ஷேக் என்னுடைய உஸ்தாதுமாகிய மதிப்புக்குரிய எம்ஐஎம் அப்துல் கஃபூர் மதனி ஹசரத் அவர்களை நன்றியுரை நிகழ்த்துவதற்காக அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் வாலா. கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, நமது காத்தாங்குடி ஜமியத்துல் உலமாவுடைய வருடாந்த பொதுக்கூட்ட நிகழ்வின் இறுதியில் நாம் அத்தனை பேரும் அமர்ந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்வில் இதுவரை நடந்த நிகழ்ச்சிகளை நன்றி கூறுவதற்காக எனக்கு பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் எங்களுடைய இந்த வருடாந்த பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்த எமது ரப்புல் ஆலமீனாவாகிய அல்லாஹ்வை போடுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். அடுத்ததாக இந்த நிகழ்வை மிக சிறப்பாக தலைமை ஏற்று நடாத்தி வைத்த எமது ஜமியாவின் தலைவர் ஷேக் அல் உஸ்தாத் ஹாரூன் அல் ரஷாதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக எமது ஜமியாவை மிக கூடிய கவனம் எடுத்து தங்களுடைய நேரங்களை செலவழித்து இந்த ஊரிலே, இந்த ஊரின் அயல் பாகங்களிலே இருக்கின்ற ஊர்களிலே எல்லாம் இந்த தீனுடைய பிரச்சாரத்தையும் செயற்பாடுகளையும் கொண்டு செல்வதற்காக வலுவேற்றுகின்ற வகையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற காத்தாங்குடி ஜமியத்துல் உலமாவுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று எமது ஜமியாவுடைய செயற்பாட்டுக்காக தங்களுடைய முன் அனுபவங்களை வைத்துக் கொண்டு ஆலோசனை வழங்கி எமது ஜமியாவை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கண்ணியமிக்க உலமாக்களான ஆலோசகர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று மூத்த உலமாக்கள் மற்றும் வந்திருக்கின்ற இளம் உலமாக்கள் அத்தனை பேருக்கும் நமது ஜமியாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்விலே விசேட சொற்பொழிவாளராக கலந்து கொண்டிருக்கின்ற நாடு அறிந்த நல்லறிஞர், நாம் அறிந்த பேரறிஞர், பன்நூல் ஆசிரியர், இஸ்லாமிய பிரசாரகர், அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய நிறைவேற்று குழு உறுப்பினர் ஷேக் அல் உஸ்தாத் SHM இஸ்மாயில் சலபி ஹசரத் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக அருமையான, மிக தூர நோக்கம் கொண்ட, மிக செறிவான தகவல்களை உள்ளடக்கிய, நாம் எல்லாம் கவனம் எடுக்க வேண்டிய, எதிர்காலத்தில் நாம் செயற்பட வேண்டிய பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு நல்லதொரு உரையை அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். ஜஸாகுல்லாஹு கைரா. அடுத்ததாக இந்த நிகழ்வுக்காக
அன்பளிப்புகளை வழங்கி உதவிய தனவந்தர் பெருமக்களுக்கும் ஏனைய எமது செயற்பாடுகளுக்கு அன்பளிப்புகளை வழங்கி உதவிய தனவந்தர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்வை நடாத்துவதற்காக வேண்டி விடவசதியை தந்த நமது ஜாமியத்துல் ஃபலாஹ் அரபு கல்லூரி நிர்வாகத்துக்கும் மற்றும் அதனுடைய அதிபர் உட்பட உஸ்தாதுமார்கள், குறிப்பாக ஹிவ்து பகுதி உஸ்தாதுமார்கள், மாணவர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. இந்த நிகழ்வுக்கு கதிரைகளை வழங்கி நாங்கள் மிக ஆறுதலாக அமர்ந்திருப்பதற்கு உதவிய எங்களுடைய மஜ்லிஸுல் ஃபலாஹியின் நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று சிற்றுண்டி விநியோகங்களை செய்த எமது இளம் உலமாக்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது இந்த செய்தியை சமூகத்துக்கு கொண்டு செல்வதற்காக இங்கே வந்து ஆரம்ப தொடக்கம் இதுவரைக்கும் கடமையில் ஈடுபட்டிருந்த ஊடகவியலாளர்கள் அத்தனை பேருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடைசியாக எம்முடைய குறுகிய கால அழைப்பு ஏற்றி வந்த மாத்திரம் எண்ணிக்கை கொண்ட எமது பொதுச்சபை உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அல்லாஹ் நம் அனைவருக்கும் உடல்களிலே ஆரோக்கியத்தை தந்து, சிந்தனைகளிலே தெளிவை தந்து, நமது உம்மத்தின் கவலையை தந்து, நம்மாலான பங்களிப்புகளை நாம் எல்லா வகையிலும் வழங்குவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.